மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. நீ சபையா சத்தமா சொல்லு, come on. Once more. One, two, three, go. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற போகிறார். எப்படி மாறப்போகுது? ஒண்ணுமே இல்லாதவனை தான் தேவன் உருவாக்க வல்லவரா இருக்கிறார். அவர் ஒண்ணுமே இல்லாதவன் தான் உயர்த்தி வைக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையில ஆண்டவர், நீ ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான், உன்னை தான் தேவன் பெரியவனாய் மாற பண்ண போகிறார். எப்படி மாற போகுது தெரியுமா? கேளுங்க பக்கத்துல பார்த்து. எப்படி தெரியுமா மாறும்? இப்படி வச்சு சொல்லுங்க மூஞ்சி முன்னாடி. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அதிகமாகுது, என் ஜெப நேரம் அதிகமாகுது, என்னோட துதி நேரம் அதிகமாகுது, என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் பகலமா சொல்லுங்க, என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது. அப்படி அக்கினியா மாற போகுது, என் வாழ்க்கை வல்லமையா மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. சொல்லுங்க, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹalleluya, ஹalleluya. எது தெரியுமா நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது? அவருடைய கிருபை மாத்திரமே. எத்தனை சொல்லுங்க, அவர் கிருபையின் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர போகுது என்று சொல்லி. ஆமென். அவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபையா இருக்கிறது? எப்படிப்பட்ட கிருபை? வல்ல கிருபை, அது நல்ல கிருபை, நம்மை வழுவாதபடிக்கு காத்துக் கொள்ளுகிற சுந்தருடைய கிருபையா இருக்கிறது. ஹalleluya. Go, come on. Hey. வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, சொல்லுங்க, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை
நடத்தினதே. அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே, அக்கினியின் சூளையில் வென்று போகாமல் கிருபை தாங்கினதே. என்னுடைய கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. சொல்லுங்க. அக்கினியின் சூளையில் வென்று போகாமல் கிருபை தாங்கினதே. என்னுடைய கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா. பலவித பாலப்பின் சோதனை நெருக்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. சொல்லுங்க. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே இப்படி அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தங்கிருபை. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை. கிருபை கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை சபையார் மாத்த சொல்லுங்க. கிருபை உன் சத்தமத்தில் இன்னும் சொல்லுங்க. கிருபை, உன் கிருபை என்னை தாங்கிடுதே. உன் கிருபை என்னை நடத்திடுதே. உன் கிருபை என்னை தாங்கினதே. கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லேலூயா, 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 நல்ல பாட்டு. அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. ஹalleluya. என்ன மாதிரி சொல்லுங்களேன். ஹalleluya. என்ன மாதிரி சொல்லுங்களேன். ஹalleluya. இது ஒரு அமெரிக்கன், இது என்ன ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சர்ச் ஆச்சுங்களேன். யூ நோ வாட் டு சே. இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஆனால் பூர்வீகம் வந்துட்டு ஆப்பிரிக்க கண்டத்தில் சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஹalleluya. எப்படி சொல்லுவாங்க? நம்ம உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரி தான் இருக்கிறோம். தெரியணுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஏய்
அவங்க ஆராதிச்சாலும் நம்ம ஆராதிச்சாலும் அந்த தேவன் மாற மாட்டாரு. ஆமென். ஹalleluya. அப்ப ஹalleluya சொல்லும்போது என்ன மாதிரி சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya. இப்ப அவங்கள மாதிரி ஹalleluya ஹalleluya. Ready, 1 2 3 4. தேவனா சொல்லுங்க, எல்லோரி நாமம் உள்ளவர், எல்லோரியும் நாமத்தை உடையவர் என்பது அதியுன்னத தேவன் என்றாகுமே. எல்லோரியும் நாமத்தை உடையவர் என்பது தேவன் என்றாகுமே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, எத்தனையோ நாமங்கள் இங்க பாருங்க, எத்தனையோ நாமங்கள் தேவனே, எத்தனையோ எத்தனையோ. 1 2 3 ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலே. இயேசுவே சொல்லுங்க, எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் மனதார சொல்லுங்க, எத்தனையோ நாமங்கள் உடையவர்கள் தேவனே, அத்தனையும். 1 2 3 ஏகோவா தேவனே, இம்மானுவேலே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலே. இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க, come on எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. ஆமென். மேல வாங்க வேகமா, சண்டே கிளாஸ் வேகமா வாங்க. இவங்க கூட சேர்ந்து நானும் ஸ்லிம் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமென். ரெடி, லெட்ஸ் கோ, கம் ஆன்.
படைத்தார் எங்கள் எங்கள் மேல் பூமியை பரப்பினார் எங்கள் வானங்களை ஞானமாய் படைத்தார் எங்கள் எங்கள் மேல் பூமியை பரப்பினார் அவர் கிருபை என்று உள்ளது அவர் கிருபை அவர் கிருபை என்று உள்ளது அவர் கிருபை தேவாதி தேவனை துதியுங்கள் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை அவர் கிருபை உள்ளது அவர் கிருபை என்று உள்ளது அவர் கிருபை என்று உள்ளது பாருங்கோ பாருங்க. வானங்களை ஆண்டவர் உருவாக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் மைண்ட் செட்ல ஒரு ஆர்டிஸ்டா இருந்திருப்பாரு. பக்கபா சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் தான் பெஸ்ட் ஆர்டிஸ்ட். நம்முடைய ஆண்டவர் தான் பெஸ்ட் ஆர்டிஸ்ட். ஆமென். என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் வார்த்தையினால உருவாக்குறவர். ஆமெனா இல்லையா? ஆமென். ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடன் வந்த உடனே காரி உமிழ்ந்து மண்ணில் போட்டு பிசைந்து அவன் கண்ணில் பூசினாராமா. எப்படி பூசினாரு? எப்படி பூசினாரு? இப்படி பண்ணுங்களேன். ஒரு பெயிண்டர் பார்த்தீங்களா, இப்படிதான் பெயிண்ட் அடிப்பாங்களா இல்லையா? நம்ம ஆண்டவர் பாருங்க, இந்த வானத்தை உருவாக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருந்திருக்கும். இந்த கையை வச்சு அப்படியே இப்படின்னு இருப்பாரு. ஹல்லேலூயா. ஓ, இது வரைக்கும் இந்த வானம் எப்படி உண்டாச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கட்டும், நம்ம ஆண்டவர் தான் அதை உருவாக்கி இருக்கிறார். நம்ம விசுவாசம் என்ன, ஆண்டவர் இப்படின்னு செஞ்சோன்னு இந்த அழகான வானங்கள் வந்திருக்கும். ஆமென். அதே போல ஆண்டவர் இப்படி செஞ்சோன்னு நதிகள் எல்லாம், ஆறுகள் எல்லாம், கடல் எல்லாம் உருவாயிருக்கும். அதே தேவன் தான் உங்களை என்னையும் அப்படி உருவாக்கி, அதனாலதான் நீங்களும் நானும் சூப்பர் ஃபிகரா இருக்கோம். ஆமென். சரி, ஹல்லேலூயா. ரெடி, 1 2 3 go. வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள், தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். சொல்லுங்க, வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள், தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள், தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார். வானங்களை இழந்துங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள், தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். அவர் கிருபை அவர் கிருபை என்று உள்ளது என்று உள்ளது பாருங்கோ. அவங்களுக்கா நல்லா கை தட்டுங்களா ஒரு வாட்டி. சூப்பரா ஆடுறாங்க. சபையுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல கவனிங்க, சபையுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல
பயங்கரமான டான்சர்ஸ் இருக்கிறாங்க, பயங்கரமான சிங்கர்ஸ் இருக்கிறாங்க, பயங்கரமான கோரியோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க, பயங்கரமான பக்கத்துல சொல்லுங்க பயங்கரமான பயங்கரமான மனுஷங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படியே என்ன அர்த்தம்? அவங்களை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான கிரியைகளை செய்ய போகிறார். ஓய், நல்ல கை தட்ட வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை கொண்டும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு அது நடக்கணும்னா ஒரே தான் நமக்கு தேவை. என்ன தேவை? ஒரு மாற்றம் தேவை. எனக்கு அந்த பாட்டை பாடாம இருக்க முடியல. இன்னும் ஒரு விஷயத்தை விட எல்லாமே மாறப்போகுது. Come on, let's go. இந்த பிள்ளைகளுக்காக let's go. Come on. 1 2 1 2 3 go. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாம் நடக்க போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, மாறப்போகுது, நடக்க போகுது, விசாலமா மாறப்போகுது, அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது. அது அதிகமாச்சுனாலே போதும், நம்ம வாழ்க்கை மாறிவிடும். மாறப்போகுது, வாழ்க்கை பண்ணமையா மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையா மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, 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 எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. அல்லேலூயா. எப்படி சொல்லும்? ஹல்லேலூயா. Praise the Lord. கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரை வரவேற்க முடியாது. ஆண்டவரே, எங்க மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறீங்க, எங்க மத்தியில் உலாவுவீரா, வல்லமையினால் எங்கள் நிரப்புவீரா, ஆவியானவரை எங்கள் மேல் அசைவாடுவீரா சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே.
அபிஷேகம் நம்மத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் பார்த்து கேளுங்க, அப்பா ஆவியின் மேல ஊற்றுவீராக. வறண்டு போல நீளத்தை போல எங்குதே தூய ஆவி தேவ ஆவி மழை போல் வாருமே. வறண்டு போல நீளத்தை போல என் உள்ளம் எங்குதே தூய ஆவி தேவ ஆவி மழை போல் வாருமே. ஆவியே வாருமே. ஆவியானவரே இவரை கலந்து வருவீராக. மகிமையின் பிரசுரத்தை என் மேல ஊற்றுவீராக. ஆவியானவரே இவரை கலந்து வருவீராக. ஆண்டவரே நாங்கள் பலவீனமான எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் கஷ்டப்படுவோம் சுகத்தை பெறவே சுகமாக்கும் தேவ ஆவி இறங்கி வாருமே. வியாதியோடு கஷ்டப்படுவோம் சுகத்தை பெறவே சுகமாக்கும் தேவ ஆவி இறங்கி வாருமே. ஆவியே வாருமே. பார்த்து ஜீவன் தாருமே தாருமே அக்கினி ஊற்றுமே என்னை அனலாய் மாற்றுமே. 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 ஆவியே வாருமே. ஆவியே வாருமே. ஆவியே எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளுகை செய்வாராக. ஆவியானவர் ஆவியானவரே கடந்து வருவீராக. ஆவியானவரே ஆவியே இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். விடுதலை பேசுகிற இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆவியே வாருமே. ஆவியே ஆண்டவரே எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவீராக. ஆவியே வாருமே. ஒரு முன்னாடி பின்னாடி வரைக்கும் தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர். ஆவியே மறுபடியும் தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாடலை பாடும் பொழுது கவனமாய் கேளுங்க. எல்லார் கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். யார் கண்களை திறந்த வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு தெய்வீக சுகம், தெய்வீக பலம் சரீரங்களுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு பாடுங்க. தேவ ஆவியானவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார்.
நிச்சயமான விடுதலை உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். காத்திருங்க ஆண்டோட சமூகத்துல. இந்த பாடலை பாட பாட தேவ அக்கினி உங்க மத்தியில கடந்து வரும். தேவனுடைய வல்லமை உங்க மத்தியில கடந்து வரும். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் கடந்து வருகிற இடத்துல அங்க விடுதலை உண்டு, அங்க ஆசீர்வாதம் உண்டு. அதன் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நாளிலே அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். நீங்க பெற்றுக்கொண்டால் போதும், நீங்க பெற்றுக்கொண்டால் போதும். தேவன் உங்களை நிரப்ப ஆயத்தமா இருக்கார். உங்கள் கரங்களை உயர்த்தி ஆவியே பாருமே, ஆவியே பாருமே, ஆவியே பாருமே, ஆவியே பாருமே. சபையை சத்தத்தை உயர்த்தி ஆவியே பாருமே, ஆண்டவர்களை விடுவித்திருக்கிறார். விசுவாச கரங்களை தட்டி அந்த தேவனை மயப்படுத்துங்க. அப்படியே கரங்களை கோர்த்துக் கொள்வோம். கரங்களை கோர்த்து கொண்டு முதலாவது பிரசவத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே கரங்களை கோர்த்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிங்களே. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிங்களா எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவரே, பிரசவத்திற்கு காத்திருக்கிற சாரா, மோனி, பிரிசுல்லா, ரேவதி, பிரேமலதா ஜெபிக்கிறோம். சுகப்பிரசவம் உண்டாக தேவனை கிருபை செய்வீராக. வினுசுனி அம்மாக்கா ஜெபிக்கிறோம். பலவீனம் மாறுவதாக என்னை ஜெபிக்கிறோம் தகப்பனே. துரைசாமி ஜெபிக்கிறோம், அவர்களை தேவனை சுகப்படுத்துவீராக. எல்லாரும் கரங்களை கோர்த்த வண்ணமாக பாரத்தோடு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இருக்கிற அந்த விசேஷ கூட்டத்துக்காக ஆண்டு விழாக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஜெபிங்களேன், சத்தத்தை உயர்த்தி. நாள் கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக. வருகிற ஊழியக்காரரை சுகவத்தமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. தடைகளை மாற பண்ணுவீராக. சத்துருவை கட்டி போடுவீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஜெபிங்க எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவரே, இந்த நாள் கூட்டம் மகிமையாக இருக்கட்டும். விசேஷமாய் அந்த நாள் நம்முடைய 14ஆம் ஆண்டு நிறைவுலா இருக்கிறபடினாலே அந்த நாளிலே தேவனுடைய மகிமை அந்த ஆராதனை கடந்து வரும்படியாக
ஜெபிங்க. அதனால அநேக புதிய குடும்பங்கள் வர வேண்டும், அவர்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். அதற்காக ஜெபிங்க. ஆண்டவரே, அந்த நாள் கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக லட்சுமண சுவாமி அங்கிள்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பலவீனம் மாறட்டும், புதிய பலன் உண்டாவதாக ஜெபிக்கிறோம். ஆலை கட்டுமானம் பண்ணிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையை சீக்கிரமாக கட்டிப்பிடிக்க தேவனை கிருபை செய்வீராக. நாயகக்காக ஜெபிக்கிறோம், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ராதகப்பாக ஜெபிக்கிறோம், அவரை சுகப்படுத்துவீராக. மிஷினரி ஊழியர்களுக்காக சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற மிஷினரிக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்வதித்து ஊழிய பாதையில் கூட இருப்பீராக. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களுக்கு திறமைப்படுத்துவோம். அவருடைய கரங்களை உயர்த்தி பரலோக பிதாவே இயேசு நாமத்தினாலே 8 திசை ஆத்மா ஜெபிக்கிறோம். மந்தியாய் கூட்டம் கூட்டமாய் சபை கொண்டு வருவேன் ஜெபிக்கிறேன். பின் வாங்கி போனவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், உமக்கு விரோதமாக இருக்க ஜனங்கள் கூட உங்க தேடி வர உதவி செய்வீராக ராஜா. அவர்களை கட்டி வைத்திரு சத்ருவை கத்தண்ணி கட்டி போடுவீராக. உங்களுடைய சமூக மந்தியாய் குடும்ப குடும்பமாய் வாலிபர் கண்ணீர்களாக தரித்திர ரைசுருவான்களாக தேடி வர உதவி செய்வரேன் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கத்த ஜெபத்தை கேட்டபடியால் கரந்திரத்தை மேம்படுத்துவோம். வேதாந்திரத்திலும் சங்கீத புஸ்தகத்திலே 44ஆம் சங்கீதம், சங்கீதம் 44 14 முதல் 26 வசனங்கள். சங்கீதம் 44 14 முதல் 26 வசனங்கள். எப்சி பாராதா வாசி. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 44. கோராகின் புத்திரரில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் 14 முதல். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாக இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை தூக்குகிறீர். என் இலச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்தில் நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தும் நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோம். ஆனால் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். ஆமென். அல்லேலூயா. கடைசி வசனம் வாசிப்போம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். உட்காருவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை வாசி கேட்போம். கீதா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இப்படி உடைய ஊழியத்தை உடையவர்களாகிய நான் இருந்தால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமரென்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு
உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களாய் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். அல்லேலூயா. சத்தமாலேல சொல்லுவோம். 10 சத்தமாலேலூயா. 8ஆம் வசனம் பைபிளில் எடுத்துக்கோ. 8ஆம் வசனம் 8, 9 எடுத்துக்கொள்வோம். வாசிப்போமா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் 10 சத்தம் மறுபடியும். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமான்னு சொல்லுங்களேன். இல்லை 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 இல்லை. விசுவாச வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஆமென். நம்முடைய விசுவாச வார்த்தையை கர்த்தர் நமக்கு செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. வந்தவங்களை இயேசு நாமத்தாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சில அறிவுகளை சொல்லிவிட்டு தேவனுடைய செய்தி நேராக கடன் செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நம்முடைய சபையோட கட்டுமான பணிக்காக அதிகமாக ஜெபியுங்கள். அநேக தேவைகள், வீடு கட்டணும் தெரியும், கடைசி நேரத்தில் அநேக தேவைகள் இருப்பது போல இந்த வேலை முடிகிற நேரத்தில் அநேக தேவைகள் காணப்படுகிறது. அந்த பேசுகிற பசங்க தான் மாற்றி உட்காரிச்சிருங்க. பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, டேனி அதனோட மாற்றி உட்கார்ந்த பசங்க எடுத்தியும் போனவர் டிஸ்டர்ப். நான் நடுவில் வேற யாரும் உட்காரவை. யூடியூப்ல அநேக பேர் பார்த்துருக்காங்க. நடுவில் வேற யாரும் உட்காரவை. நல்ல கவனிங்க. வீடு கடைசி நேரத்தில் கட்டப்படும்போது அநேக செலவுகள், அநேக நெருக்கம் உண்டானது போல முடிகிற நேரத்தில் அநேக நெருக்கங்கள், அநேக செலவுகள் உண்டு. விசுவாசம் அதிகமாக நீங்கள் அதுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனிமேல் நடத்த அவரே வல்லவராக இருக்கிறார். ஒன்றும் இல்லாமலே எல்லாத்தையும் உண்டாக்கினவர். ஆமீன் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் இவ்வளோ இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக செய்ய அவர் நிச்சயமாகவே வல்லவராக இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்டிலே அருமையானது கட்டுமான பணிக்கென்று அருமையான குடும்பத்தார் பாஸ்டர் ஆஃபீஸ்க்கென்று ஒரு ஏசி போட்டிருந்தோம். அதற்கென்று பொருத்தனை செய்தார்கள். அந்த அருமையான குடும்பத்தார் 25,000 ரூபாய் காணிக்க கொடுத்திருக்கிறார்கள். கறந்துட்டுவோம். இன்னொரு குடும்பத்தார் பொருத்தனையின் காணிக்கையாக 5,000 ரூபாய் கொடுத்திருக்கார்கள். கறந்துட்டுவோம். கடந்த நாட்டிலே மாத்திரம் இந்த நாட்டில் அருமையான விசுவாசிகள் சபையோட கட்டுமானப்படி மனதார உங்கள் சில ஜுவல்ஸஸ், சில நகைகள், அதாவது மோதிரம் போன்ற காரியங்கள் கொடுக்கிறீர்கள். அதில் கிடைத்த காணிக்கை 25,410 ரூபாய். கறந்துட்டுவோம். ஆண்டவர் நல்லவர். நிச்சயமாக மீதுவல் தேவர்கள் சந்திப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக கொடுத்துருக்கிறீங்க. கடந்த வாரத்தில் நாம் கேள்விப்பட்டது போல செய்த பொருத்தனையை தயவாய் நிறைவேற்றி விடுங்கள். அப்படி பொருத்தனை நிறைவேற்றாவிட்டால் கர்த்தர் நம்ம கையில் கேட்பார் என்று கடந்த வாரத்தில் நாம் செய்தியில் நம்ம நிச்சயமாக கேட்பார் என்று கேள்விப்பட்டோம். செய்த பொருத்தனையை கொடுத்து விட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த அருமையான வருகை 25ஆம் தேதி நம்முடைய ஆண்டு விழா உண்டு. சரியாக 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். ஓகேயா? 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். நீங்கள் லேட்டாக வந்து இருக்கிற தள்ளிட்டுலாம் உள்ளே உட்காரக்கூடாது. சீக்கிரமாக ஆராதனைக்கு வந்து விடுங்கள். ஸ்ரீலங்கா தேசத்திலேருந்து அருமையா பாஸ்டர் ஆண்டன் ராஜாமணி நமக்கு தேவனுடைய செய்தி கொடுக்கும்படியாக நமக்கு வருகிறார். நல்லா கேட்டுடுங்க. நல்ல ஒரு பெரிய சபையுடைய போதகர், நல்ல ஆராதனை வீரர், நல்ல பிரசங்கியார். அது மாத்திரமல்ல, உலகம் முழுதும் அநேக தேசங்களிலே அவர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். என்ன கவனிங்க, உலகம் முழுதும் அநேக தேசங்களே அவர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த அருமையாக ஊழியக்காரர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த மத்தியில் வந்த ஜோயல் அவருடைய தகப்பனார். ஓகே, அவர் மத்தியில் வருகிறார். அது கொடுத்துக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் வாருங்கள். அதுக்குரிய இன்விடேஷன் வெளியே வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த இன்விடேஷனை வாங்கிக்கோங்க. நீங்களும் வாருங்கள், உங்கள் குடும்பமாய் நீங்கள் வாருங்கள், உறவினர்களை அழைத்து வாருங்கள், உங்கள் நண்பர்களும் அழைத்து வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, கடவுள் சொன்னது போல தொடர்ந்து நம்முடைய சபையில் விசேஷ கூட்டங்கள் உண்டு. இப்போ ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். இந்த வருகிறதான இந்த ஒரு வாரம் அது பிரதர் ரூபன் அனௌன்ஸ் பண்ணுவார். நம்ம உபவாசம் கலந்து கொள்ளுங்கள். வருகிற அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி அறிவு பாஸ்டர் ஜெர்சன் டிபரோ நம்மத்தை வருகிறார். அல்லேலூயா. சனிக்கிழமை ஒரு விசேஷ கூட்டமாக காணப்படும். அதற்கு இப்போ ஆயத்தமாகுங்கள். நவம்பர் மாதம் 6ஆம் தேதி ராஜு நம்மத்தில் வருகிறார். கலந்துட்டுவோம். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பாஸ்டர் ராஜ் நெட்வொர்க் நம்மத்தில் வருகிறார். கலந்துட்டுவோம். இந்த எல்லா கூட்டங்களையும் கத்த பொறுப்பேற்று நடத்துவாராக. எல்லா உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் ஆமீன் சொல்லுங்களேன். வருகிற ஞாயிற்று வருகிற ஊழியக்காரர் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அநேக சபைகளை அவர் ஸ்தாபித்தவர். அடுத்து அக்டோபர் 22 வருகிற பாஸ்டர் ஜஸ் ரெடிபரோ சொல்லவே வேண்டாம், உலகத்தை கலக்கிறவர். அதற்காக ஜெபித்துள்ளார்கள். ராஜு சொல்ல வேண்டாம், அவர் பாட்டு தெரியும், உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் வருகிறார், அவர் உலகத்தை கலக்கிறவர். பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் சகோதரன், அவரும் திருநெல்வேலி பெரிய 3000 பேர் சபையில் இருக்கிறாங்க. அவரும் உலகத்தை கலக்கிறவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வரும் நாட்களில் இன்னும் உலகத்தை கலக்கிற அநேக ஊழியக்காரரை கர்த்தர் நம்மத்தில் கொண்டு வரும் நாட்டில் நம்மை கொண்டு கர்த்தர் உலகத்தை கலக்குவாராக. பட்டல கைத்தட்டு. ஓகேயா? அதான் விசுவாசிகள் தயவாக சீக்கிரமாக வந்து விடுங்கள். அனைவரும் அழைத்து வாருங்கள். உங்களுக்கு அன்பின் விருந்து சபையில் கொடுக்கப்படும். அதுக்கென்று சில கூட்டம் வைத்திருக்கிறேன். இந்த நான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நான் செய்தி போக விரும்புகிறேன். ஓகேயா? செப்டம்பர் 25 வரும்பொழுது ஓகே செய்திக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த யூடியூப் அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அது செய்தி முடிந்த பிறகு அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். விசேஷமாக இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். ஜெபம்பூர் ஏதோ வந்தோம் போனோம் நாம் ஆசீர்வதிப்பட்டோம் என்பது அது முக்கியம் அல்ல. கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஜெபம் என்ன? இந்த கூட்டத்தில் அநேக புதிய குடும்பங்கள், புதிய ஆத்துமாக்கள், பின்வாங்கி போனவர்கள், தேவனை அறியாதவர்கள், அது மாத்திரமல்ல தேவனுக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் கூட வந்து ரட்சிக்கப்பட்டு சபையில தூண்டலாய் மாறும்படியாக கர்த்தர் கிருபையும் அனுக்கிரகமும் நமக்கு பாராட்டுவாராக. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கண்ணு திறந்தா பிரசங்கம் பண்ணுவேன். குழந்தைட்டு அப்புறம் விளையாடலாம். இங்கே பாருங்க, எல்லாரையும் பார்த்து ஒவ்வொரையும் பார்த்துட்டே இருப்பேன். நான் பிரசங்கம் முடிந்த பிறகு குழந்தை தூக்கி 1100 முத்தம் கொடுங்க, வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்போ செய்தி கவனிங்க, பேசுகிற காரியத்துக்கு கவனம் வைக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்து சொல்லுங்க பார்க்கலாம், செய்தியை கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு பேச போறாரு. அப்போ விளையாண்டுருக்காதீங்க, நிச்சயமா கணக்கு கேட்பாரு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சபை ஆராதனை 10 மணி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிபலை உற்சாகமாங்க. நம்முடைய எல்லா கருத்து கற்று தாமதிப்பார். வேலை கிடைக்கிறது, பாஸ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுற எல்லாத்தையும் கற்று தாமதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, பக்கத்து சொல்லுங்க, நீங்கள் புத்திமான். தைரியம் வர மாட்டேங்குது. பக்கத்துல கையை கொடுக்க சொல்லுங்க, நீங்க புத்திமான். அல்லேலூயா. நான் செய்தியோட தலைப்பு என்னவென்றால் புத்திமான். என்னது? புத்திமான். அல்லேலூயா. அப்ப நமக்கு புத்தி என்பது மிக மிக அவசியம். புத்தி என்று சொல்லவில்லை, புத்தி மான் என்று சொல்லு. என்னது? புத்தி மான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, புத்தி மான் என்று யாரும் கேட்டா, நான் சுந்தரா சொன்னது போல அறிவு என்று ஒன்று உண்டு, ஞானம் என்று ஒன்று உண்டு. அறிவுன்ற எல்லாத்துக்கும் இருக்கும். என்ன அறிவுன்னு கேட்டா, சாப்பாடு எடுத்து வாயில தான் சாப்பிடணும், அந்த அறிவு இருக்கும். வேற வேலை, மேலே சூரியன் இருக்குது, கீழே தண்ணி இருக்குது, மழை பெய்யும், அந்த அறிவு இருக்கும். வாழை மரத்தில் வாழைக்காய் தான் காய்க்கும், அந்த அறிவு இருக்கும். என்று பல அறிவுகள், சில படிப்பு அறிவுகள் என்று பல அறிவுகள் நமக்கு காணப்படும். ஆனால் தேவன் எந்த மனுஷன் ஆசீர்வதிப்பார்னா, அறிவு பெற்ற மனுஷன் அல்ல, அவன் புத்தி பெற்ற மனுஷனை, அல்லவென்றால் ஞானம் பெற்ற மனுஷன் மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதாவது அறிவு என்பது அது ஒரு நாலேஜ். ஓகே, ஒரு நாலேஜ், ஏதாவது சில காரியத்தை தெரிந்து கொள்வது. ஆனால் புத்தி என்பது அது எதுவாய் காணப்படுகிறது? அது விஸ்டம். ஓகே, அது விஸ்டமாய் காண. அடிக்கடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, the implementation of knowledge is wisdom. ஓகே, அறிவு எல்லாத்துக்கும் இருந்தாலும் அது எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும், எங்க பிரயோகப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஒரு மனுஷன்ட்ட கத்தி கொடுத்தா, சிலது கத்தியில என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தை அறுப்பார்கள். அறிவு, கத்தி வெட்டுவதற்கு சில வெங்காயத்தை அறுப்பார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, அதுல கத்திரிக்காயை அறுப்பார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த கத்தியில தங்க கையே வெட்டி கொள்வார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, மற்றவரை தீர்த்து கட்டுவாங்க.
சில நம்ம யுத்தத்தில் ஜெயம் எடுப்பார்கள். அப்போ அறிவு என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அறிவுள்ள மனுஷனை அவர் ஆசீர்வதிப்பதில்லை, அவர் புத்திமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அறிவு பெற்ற மனுஷன் அந்த புத்தியை, அந்த ஞானத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறானோ அவனை தான் கர்த்தர் புத்திமானாய் பார்க்கிறார். அந்த புத்திமானதை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்று வேதத்திலிருந்து கர்த்தரும் புத்திமானாய் மாற பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தையும், இரண்டாவதாக இல்லை முதலாவதாக எப்படிப்பட்ட புத்திமானுக்கு அது எப்படி ஆசீர்வாதம் கட்டளையிட்டார் என்றும் தியானிக்க போகிறோம். ஒன்று, புத்திமானாய் இருந்த யார் யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். இரண்டாவதாக யார் புத்திமான், ஓகே, யார் புத்தி, அதாவது பெற்ற நாலேஜை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண விஸ்டமா இருந்த மனுஷன் யார், எப்படி அது என்றும், மூன்றாவதாக எந்த காரியம் செய்யக்கூடாது, 3 காரியம் தியானித்து முடிக்க போகிறோம். ஒரு வேதத்தை எடுத்து வாசிங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய. யோசுவாவே, இது யோசுவாவே, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த எல்லா காரியங்களும், நியாயங்களும், பிரமாணங்களும், கட்டளைகளும் நீ செய்யும்படி கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு. நல்லா யோசுவாவே, கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. அநேக காரியம் சொல்ற மோசே, இப்படி செய்ய, இப்படி செய்ய, பலமாயிரு, திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம், நீ முக்கியம், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதபடிக்கு இருப்பாயாக. சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா கவனிங்க. முதலாவது யோசுவா என்கிறதான மனுஷன், அவன் புத்திமான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லவென்றால் மோசே சொல்றாரு, நீ புத்திமானாய் நடந்து கொள் என்று சொல்லி. சம்பவம் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் மோசே தெரிந்து கொண்டு அடிமையாக எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர் கானானுக்கு கொண்டு வருகிறார். நடத்தி வருகிற அநேக அற்புதங்கள் மோசேயோடு நடந்த போதிலும், இம்மட்டுமாய் நடக்காத காரியங்களை மோசேயின் மூலமாக கர்த்தர் செய்த போதிலும் அந்த மோசே கானானுக்கு போக முடியவில்லை. காரணம் என்ன? அவன் செய்த ஒரே ஒரு தவறு, கீழ்ப்படியாம ஒரே இடத்துல மோசேயே அந்த கண்ணோடு பேசு என்று சொன்னார், அவனை அடித்து விட்டான். உன்னை ஆண்டு சொல்ற மோசே நீ போக முடியாது என்று சொல்லி, அவனுக்கு பின்பு அவனுடைய குமாரர் அல்ல, அவனுக்கு பின்பு பெரிய தலைவர்கள் அல்ல, அவனுக்கு பின்பு ஒரு பெரிய மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. யாரு தெரிந்து கொண்டார் என்றால், எந்த ஒரு மனுஷன் புத்திமானாய் நடந்து கொண்டானோ அந்த மனுஷனை யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த மனுஷனை கொண்டு கானான் தேசத்தில் பிரவேசிக்க வைத்தார். ஒன்று. இரண்டாவதாக அந்த மனுஷனை கொண்டு கானான் தேச ஜனங்களுக்கு அவர் பிரித்து கொடுத்தார் 12 கோத்திரத்துக்கு. 2க்கு அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக அந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் அநேக யுத்தத்திலே ஜெயத்தை கட்டளையிட்டார். சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்போ யோசுவா புத்திமான் என்றால் அவனுக்கு ஆசீர்வாதம் என்னையா? அவர் பெரிய மனுஷனா இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த யோசுவா என்கிற மனுஷனுடைய பெரிய சரித்திரத்தை பார்க்க முடியாது. விசுவாசமுள்ள வார்த்தை சொல்லுகிறான். அவனு ஸ்பையாவை போறான். ஒரு ஸ்பைன் என்ன சொல்றது, திடீர்னு தமிழ் வேவுகாரன், ஒரு இங்கிலீஷ்காரன் நினைச்சுக்காதீங்க, சம்டைம்ஸ் மறந்துடும். வேவுகாரனா போகிறான், அவ்வளவுதான். இந்த தகுதி அவனுக்கு. ஆனால் அவனை கர்த்தர் ஒரு நாட்களில் மோசேக்கு பிறகு அவன் செய்த வேலைகள் என்ன? மோசே மலை மேல ஜெபம் பண்ண போவார். ஜெபிக்க போன பொழுது அவன் ஜெபித்து திரும்பி வர முறை அமைதியாக உட்கார்ந்து காத்திருப்பான். அவ்வளவுதான் மோசே யோசுவோட வேலை. பெரிய வேலைகள் அல்ல. ஏதோ ஒரு அடிமை போல. நம்ம தமிழ்ல சொல்ல போனா கொங்கு தமிழ், நம்ம தமிழ்நாட்டு தமிழ்ல சொல்ல, கோவை தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் அவன் ஒரு எடுபடியா இருந்தான். என்ன தான் ஒரு எடுபடி, அவ்வளவுதான். அந்த மனுஷன் புத்திமானாய் காணப்பட்டபடினாலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவன் எதிர்பாராத உயர்வை, அந்தஸ்தை கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். நல்ல கை தட்டுங்களேன். அப்ப அருமையான தேவ பிள்ளையே, முதலாம் ஆசீர்வாதம் என்ன? நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்றால் கர்த்தர் ஒன்று அதிகாரத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்றால் நீ எதிர்பாராத உயர்வை, நீ எதிர்பாராத நன்மையை, நீ எதிர்பாராத மேன்மையை உன் தேவன கர்த்தர் உனக்கு கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அறிவல்ல, கவனிங்க, அறிவு மாத்திரமல்ல, அது எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்ற புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம்
14 மற்றும் 15 வசனங்கள். தாவீது தன் செய்களில் எல்லாம் தாவீது தன் செய்கள் எல்லாம் புத்திமானாயிருந்தான். கவனிங்க, தாவீது தன் செய்கள் எல்லாம் புத்திமான். அப்ப அறிவு இருக்கு அவனுக்கு, தாவீதுக்கு அறிவு இருக்கு. ஆனால் அவன் செய்த எல்லா செய்கள் எப்படி தான் அவன் புத்திமான் என்றால் அறிவை எப்படி யூஸ் பண்ண வேண்டும், எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்று அறிந்த புத்திமானாய் இருந்தான். வாசிங்க. கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறான். சாதாரண புத்திமான் அல்ல, அவன் மகா புத்திமானாய் நடந்த போதும். மகா புத்திமானாய் நடந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று, யோசுவா புத்திசாலியாய் புத்திமானாய் இருந்தபடினாலே கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தாரு, கானானுக்கு கொண்டு போனாரு, அவனை கொண்டு பெரிய யுத்தங்களை ஜெயத்தை கட்டிட்டார். ஒன்று ஆசீர்வாதம். இரண்டாவதாக இந்த தேவ மனுஷனாய் தாவீது அவன் புத்திமான் அல்ல, அவன் மகா புத்திமானாய் இருந்தான். அவனுடைய வேலை என்னையா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ந்த மனுஷன் ஒரு நாளிலே தன் சகோதரருக்கு கண்டு சில ஆகாரங்களை கொண்டு போகிறான். கோலியாத் வருகிறான். கர்த்தருக்கு வைராக்கியத்தாலே கூழாங்களை கொண்டு கோலியாத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். கவனிங்க, அவன் புத்திமான். கவனிங்க, புத்திமான். ஏன்னா சவுல் சொல்றாரு, இந்தப்பா யுத்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்கோ. முன்ன தாவீது சொல்ற, இதுல எனக்கு அப்பியா சொல்ல எனக்கு பழக்கம் இல்லை. கத்தி கொடுத்துருப்பாரு, சண்டை போட்டு அவனுக்கு பழக்கம் இல்லை. என்ன பண்றான் புத்திமான்னா, அவன் காட்டில் மேய்கிறவன் இல்லை, ஆடுல மேய்க்கிறதுக்கு. ஒன்று கரடியோட வாய்க்கு ஆடுகள் தப்பித்திருக்கிறான், இன்னொன்று சிங்கத்தை வாய்க்கு ஆடுகளை தப்பித்திருக்கிறான். இப்போ யோசிக்க நான் நினைக்கிறேன், அவன் தாவீது உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த கவன்கள் இருக்குல்ல, அதை வச்சு ஹன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ முயலோ இல்லை பறவைகளோ ஹன் பண்ணியிருப்பான். அதில் வல்லவனாக இருந்தான். யோசிக்கிறான், நான் சண்டை போட்டு கத்தியில் ஜெயிக்க முடியாது, யுத்தம் ஜெயிக்க முடியாது, இந்த ஒரு கூழாங்கல் போதும். இங்கே அங்கே இங்கேயோ அடிபடுறது முக்கியம் இல்லை, பட வேண்டிய இடத்துல பட்டா என்ன பண்ண, கோலியாத்து செத்தே போயிடுவான்ட்டு சொல்லி அந்த கூழாங்கலை வைத்து யுத்தம் பண்றான் பாருங்க. அப்ப கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? அறிவு கொடுத்திருந்தாரு. அந்த அறிவினாலே நல்ல கவன்கல் வீரனாயிருந்தான். அந்த அறிவை புத்தியாக உபயோகப்படுத்தப்படினாலே அவன் கோலியத்தை மடங்கடித்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் புத்திமானாய் இருப்பது மாத்திரமல்ல, அவன் மகா புத்திமானாய் இருந்தான். ராஜாக்கு முன்பாக, இவன் அபிமெலேக்கு முன்பாக அவன் கையங்களை பிடிபட்ட பொழுது என்ன பண்றான்? பைத்தியக்காரன் போல வேஷம் போடுறான், வாயில நொற தள்ளிட்டு பைத்தியக்காரன் போல. சரித்திரம் தெரியும் உங்களுக்கு. ராஜா சொல்றாரு, என்னை பைத்தியக்காரன் கூட்டு வந்திருக்கு என்று அவன் வெளியே அனுப்பிடுறாங்க. தாவீது எப்படி இருந்தான்? அறிவு இருந்து எப்படி இருந்தாம புத்திமானா இருந்தான். நடந்த காரியம் என்ன? தாவீது புத்திமானா இருந்தபடினாலே கர்த்தர் முதலாவதாக கோலியாத் முன்பாக அவனுடைய ஜெயத்தை கட்டடுகிறார். தாவீது புத்திமானா இருந்தபடினாலே அவனை ஒரு போர் வீரனாய் மாற பண்ணுகிறார். தாவீது புத்திமானா இருந்தபடினாலே அவனை நூற்றுக்கருவியை மாற பண்ணுகிறார். அவனு புத்திமான இருந்தபடினாலே அவனை சேனாபதியை மாற பண்ணுகிறார். அவன் புத்திமான இருந்தபடினாலே அவனை ராஜாவை மாற பண்ணுகிறார். அவன் புத்திமான இருந்தபடினாலே கடைசி நாட்டிலே அவனை சக்கரவர்த்தியாய் கர்த்தர் மாற பண்ணினார். நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. நம்ம கவனிங்க ஐயா, கவனிங்க ஐயா. நீ ஒன்றும் இல்லாமலே வந்திருக்கலாம், தகுதி இல்லாதபடிக்கு படிப்பில் 10 எனக்கு ஏதோ அறிவு இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்றால் உன்னை நேரடியாக உயர்த்துவாரு. அல்லவென்றால் படிப்படியாக உயர்த்தி நீ எதிர்பார்த்ததை பார்க்கணும் மேன்மையான அந்தஸ்திலே உன்னை வைக்க நான் பிரசங்கிக்கிற நீ ஆராதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஒன்று யோசுவா அவன் புத்திமானாய் இருந்தபடினாலே கர்த்தர் அதிகாரத்தை கட்டளையிட்டார். இரண்டாவது தாவீது அவன் புத்திமானாய் மகா புத்திமானாய் நடந்து கொண்டபடினாலே அவனுக்கு அதை சக்கரவர்த்தியாய் மாற பண்ணினார். மூன்றாவது எடுத்து வாசிங்க, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில், அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ, அந்த அபிகாயில் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பெண்கள் பக்கத்துல பெண்கள் கை குலுக்கி சொல்லுங்க, சிஸ்டர் இல்ல உங்க ஃப்ரெண்டா இருந்தா அவ பேர் சொல்லுங்க. டி ஏன் டி கவனிங்க, நீயே மகா புத்திசாலி. சத்தம் பத்தி இப்படி இருக்கிற புத்தியும் போயிடும். சொல்லுங்க, நீ மகா புத்திசாலி. அல்லேலூயா. முதல் தாவீது வேதத்தில் வாசிக்கிறோம், எப்படி தானமா மகா புத்திசாலியா இருந்தான். ஆண்கள் கோச்சு கூடாது, ஆண்கள் பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, பிரதர். ஆண்களை பிடிச்சு, பிரதர் நீ 10 சத்தமா, நீங்க
மகா புத்திசாலி. அல்லேலூயா. அதான் திருமணமானவர் மகா புத்திசாலி இருக்கிறபடினாலே இந்த நாள் வரை மனைவி வச்சு காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிற கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவாராக உங்களை. அல்லேலூயா. மகா புத்திசாலி. நடந்தது என்ன? தாவீது தேச வேலையை விரட்டோட போகிறான். அவன் சில உதவி கேட்டு நாபால்ட்ட அனுப்புறான். அவன் சரியான சீருகிற மனுஷன். எப்படி சீருகிற மனுஷன் என்றால் அவன் சிடுமூஞ்சி. என்ன மூஞ்சி? அவன் என்ன மூஞ்சி? பக்கத்துல சொல்லுங்க, சொல்லுங்களேன் தப்ப எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்துல சிடுமூஞ்சா இருக்காத. அல்லேலூயா. சில பேசுறதுக்கே பயமா இருக்கும். எதை பேசுனா கோப்படுவாங்க, பார்த்தா கோப்படுவாங்களோ, பேசுனா கோப்படுவாங்களோ, சிரிச்சா கோப்படுவாங்களோ, அழுதா கோப்படுவாங்களோ. சிடு மூஞ்சிங்க. நாபால் எப்படி இருந்தா? பாம்பை போல சீறுகிறவன். எப்படி இருந்தாலும் சீறுகிறவன். வசனம் போட்டிருக்கு, அவன் பேர் எப்படியோ அப்படி அவன் பைத்தியக்காரையா. ஓகே, அவனுக்கு பைத்தியக்காரனுக்கு எப்படி? பைத்தியக்கார நாபாலுக்கு மகா புத்திசாலியான யாரு கிடைச்சா? ஒரு அபிகாயில் கிடைச்சாலாம். அவள் மகா புத்திசாலி மாத்திரமல்ல, அவள் எப்படி இருந்தாலாமா? மகாருமோதி. சில சொல்லுவோம் தெரியும், அப்பா இந்த மனுஷன் எப்படிதான் வாழ்க்கையை ஓட்டுறாளோ, எப்படி இந்த மனுஷன்ட்ட எப்படிதான் வாழ்க்கை ஓட்டுறாளோ, அப்பா சரியான கிறுக்கையா, சரியான சிடுமுஞ்சியா, சரியான முன்கோபக்காரையா, எப்படிதான் ஓட்டுறானோ இந்த அபிகாயில். எப்படிதான் அவள் ஒன்று மகா புத்திசாலி, ரெண்டாவது ரூபோதி. என்ன ரூபோதி? அவ ரூபோதி. சுந்தராவதி அழகான பாட்டு. நான் பாட்டு ரொம்ப மெட்டு எழுதுவேன். குரல் கட்டினா அதிகமாக எனக்கு பாட முடியல. ஒரு பாட்டு அழகா என்ன பாடியிருப்பான்னு இப்படி பாருங்க. அபிகாலி இப்படி பாடியிருப்பா. என்ன பாடியிருப்பான்னா, புத்தி கெட்ட அத்திமரமே உன்னை கட்டிக்கிட்டு பட்டு போறேனே. அப்படி புரியுதா? அப்படிப்பட்ட மனுஷன். ஐயோ ஐயோ மனுஷா, உன்னை கட்டிட்டு என்ன பாடுபடண்டா. அப்படிப்பட்ட நாபால். ஆனால் அபிகாயில் எப்படி இருந்தாலாமா? மகா புத்திசாலி. புத்தி மாத்திர அழகுள்ளவரா இருக்கிறான். தாவீது அனுப்புறான், ஏய் நாபாலே, நான் உதவி கேட்டது செய்யல, அவனை கொண்டு போட்டுருங்க. யார? நாபாலையும் அவட வீட்டில் இருக்க எல்லாரையும். அது மாத்திரமில்ல, சுவற்றில் நீர் விடும் நாயும் கொண்டு போடுங்க. ஒன்னை விட்டுறாதீங்க. உன்னை தாவீது பத்தி வசனம் போட்டிருக்குது, அவன் குட்டியை பறிகொடுத்த கரடி போல இருப்பானா. இப்படி எப்படி இருப்பானாமா? குட்டியை பறிகொடுத்த கரடி போல. சில பெண்கள் அப்படிதான் இருப்பாங்க. சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, குட்டியை பறிகொடுத்த கரடி போல இருப்பார்கள். சில புருஷன் இருப்பாங்க, குட்டி பறிகொடுத்த கரடி போல இருப்பார்கள். ஓகேயா? அப்படிப்பட்ட கோபக்காரன் சொல்றான், விடாத நாபால் ஒருத்தனை விட்டுறாத, எல்லாத்துக்கும் ஒன்று போடுறான். தாவீதும் சேவரும் போறாங்க பாருங்க. எதுல வரா? யார் வரா? அபிகாயில். எப்படிப்பட்டவ? அபிகாயில் வரா. வந்துட்டு அவ புத்திசாலி அல்ல, மகா புத்திசாலி. எதிரில் வந்து சில வார்த்தைகளை பேசுறா பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னே, அவ மூஞ்ச பார்த்தோன்னே தாவீது ராஜாவுக்கு அப்படியே மெல்ட் ஆகிடுறாரு. ஓகேயா? நடந்த சம்பவம் வாசிக்கிறோம். கர்த்தர் நாபாலை வாதித்தபடினாலே நாபால் மரித்து போய்விட்டான். சாக வேண்டிய, மரிக்க வேண்டிய அபிகாயிலை தாவீது திருமணம் பண்ணி பின்னாட்டு ராஜாவின் மனைவியாகிய ராஜகுமார்த்தி அபிகாயிலை கர்த்தர் மாற பண்ணினார். நல்ல கரம் தட்டி நல்லா தட்டு. என்ன காரணம்? என்னது? என்னது? புத்தி. எது? சொல்லுங்க, புத்தி. சத்தம். என்னது? புத்தி. அறிவு மட்டும் என்ன வேணும் உங்களுக்கு? புத்தி வேணுங்க. அதான் சொன்ன இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நாலேஜ் சிஸ்டம். ஓகேயா? ரெண்டாவதாக யாரு? அபிகாயில். அவள் மகா புத்திசாலி இருந்தபடினாலே கர்த்தரோட ராஜகுமார்த்தியாய் மாற பண்ணினார். மூன்றாவது எடுத்து வாசியுங்கள், இல்ல நான்காவது எடுத்து வாசியுங்கள். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த தேவனுடைய தரிசனம் புத்திமான். கவனிமா, இது நான் சுந்தராவ சொல்லல, விசுவாசி ரொம்ப முக்கியம். கவனினே, தேவ தரிசன புத்தி. என்னது? தேவ தரிசன புத்திமானா இருக்க வேண்டும். என்ன தெரியுமா அர்த்தம்? நிவேதமா சொல்கிறேன், நமக்கென்று கர்த்தர் தரிசனத்தை வைத்திருப்பார். உனக்கென்று கர்த்தர் ஒன்று வச்சிருப்பாரு. எதை வச்சு? அதுல புத்திமானாயிரு. எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும் யோசிக்காத. உனக்கு என்ன தரிசனம் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்துல நீ புத்திமானா இருக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆவிக்குரிய பிரகாரம் பேசுகிறேன். உன்னோட தரிசனம் என்ன? இந்த நாதின தரிசனம் என்ன? கர்த்தர் அழைத்த பொழுது நான் முதல் செஞ்ச வேலை தெரியுமா? என்னோட தமிழ்ல அத கொச்ச தமிழ் சொல்றேன், முதல் வேலை கக்கூசை கழுவுனேன். சபையில முதல் செய்த வேலை கக்கூசை கழுவுனேன். என்ன? கக்கூசை கழுவுனேன். அது இந்தியா தமிழ் இங்கிலீஷா? கக்கூஸ் என்பது
என்னமோ என்ன கூஸ் கழுவினேன். அதன் பின்பகத்தில் என்னை சண்டைகளை டீச்சரை மாற பண்ணினார். புத்தி தரிசனம் கவனிங்க, சண்டை டீச்சர் கவனி கொடுக்கப்பட்டது பெரிய ஊழியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜாக்கிரதையாய் கத்தர் கொடுத்திருக்காரு, உண்மையா இல்ல அந்த ஆசை இல்லாமல் போய் விடலாம். 2 பின்பு சுசேஷனாய் மாறினேன். ரொம்ப ஜாலி, வெளியே போய் பிரசங்கம் பண்றது, இறங்கினா காரு ஏறினா காரு, சாப்பாடு என்ன, ஒரே சந்தோஷம். பாஸ்டர் ஊழியன்ற எனக்கு அப்படியே எனக்கு ஐயோ பாஸ்டர் ஊழியமா, ஒவ்வொரு கூட ஐயோ இது மூஞ்ச தூக்கும் அது மூஞ்ச தூக்கும், இது சிரிச்சா அதுக்கு பிடிக்காது, அது சிரிச்சா இதுகிட்ட பிடிக்காது, இதுகிட்ட பேசினா அதுக்கு பிடிக்காது, ஐயோ ஐயோ என்ன பண்றது. ஆனா கத்த தெளிவாய் பேசுற அப்படின்னாலே தரிசனத்துல புத்திமானாய் இருந்தேன். கத்த ஊழியத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கவனிங்க, சில வேளையில நீ சண்டைகளா டீச்சர் ஆக மாட்ட, நீ கொயர்லையும் பாட மாட்ட, நீ வர்ஷிப் நடத்த மாட்ட, நீ சூசேஷனும் இருக்க மாட்ட, உனக்கு பாஸ்ட் ஊழியும் இருக்காது. சும்மா வரது போறது ஜெபிக்கிறது வசனம் கேட்கறது கீழ்ப்படுது, அவ்வளவுதான் என் அழைப்பு. அந்த அழைப்புல உண்மையாரு. உனக்கு 1 தாளந்தா இன்னொன்னு கொடுத்தா போதும் கத்த பலனை தருவார். 2 தாளந்தா 4 கொடுத்தா போதும் கத்த பலன் தருவார். 5 இருக்கா 10 கொடுத்த போதும் கத்த பலன் தருவார். ஒண்ணு செய்யாத, எது கொடுக்கப்பட புதைச்சு மட்டும் வச்சிடாத. நீ நமக்கு என்ன ஆசை, இப்படி ஆனா பரவாயில்லைங்களே, அட இப்படி ஆனா பரவாயில்லைங்களே. நல்ல கவனிங்க, அவன் தரிசனத்துல அவன் புத்திமானா இருந்தான். வாசிங்க. தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நல்ல கவனிங்க, இவன் புத்திமான். இவன் 2 காரியம் உண்டு. 1 புத்திமானா இருப்பா என்றால் அவன் காரியங்களை கர்த்தர் வரமா வாய்க்க செய்வார். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, புத்தியா இருந்தீங்கன்னா உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வாரு. தொட்டதெல்லாம் தொடங்கும், எதெடுத்தாலும் செய்யும், எதெடுத்தாலும் செய்யும். புத்திமானியா? ஆமீன் சொல்லுங்களேன். சொல்ல புத்திமானா இருந்தீங்கன்னா நல்ல கவனிங்க, புத்திமானா இருந்தா எங்க இங்க ஒரு உக்கடத்துல நான் சின்ன பையனா இருக்கப்போ ஒரு ஒரு குருட்டை ஒருத்தன், பிச்சைக்கார ஒருத்தன், அவன் பிச்சை எடுப்பான். ஒரு குருடை அப்படி பிச்சை எடுப்பான். என்னமோ சொல்லுவான், அம்மா பசிக்குது, என்னமோ பாட்டு பாடுவாயா, பாட்டு பாடுவான். எல்லாரும் இறங்கி பிச்சை போடுவாங்க. பின்னாட்டில் பார்த்தா அவன் பிச்சைக்காரனால அவன் கல்யாணம் பண்ணி ஒரு சம்சாரத்துக்குள்ளோட சந்தோஷம் போனான். டே பரவாயில்லடா. அவன் அதை விட இன்னொரு ஸ்டெப்பு, இன்னொரு பைத்தியக்காரன், அந்த பிச்சைக்காரன். அவன் குருடல்ல, அவனுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு ஒன்று நடப்பான். நேரம் அக்கா 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 மூஞ்சிட்டே போ, அக்கா அக்கா அதை கொடுங்க, கக்கா 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 கக்கன்னு எல்லாம் காசு போடுவாங்க. பின்னாட்டில் பார்த்தேன், அவன் புத்தியமனாக இருந்தபடியினாலே நடந்த காரியம் என்ன, அவன் பிச்சை எடுக்கிறவன் இதே குனிமுத்துல கைவண்டி வச்சு காய் விற்கிற மாதிரி போனான். இன்னொன்று காந்திபுரத்தை பிச்சைக்காரன். நானும் பாஸ்டங்க போகும்போது அவர் ரொம்ப ஜென்டலாக கேட்பாரு, ஆமா ரொம்ப ரொம்ப தொந்தரவு மாட்டாரு. இந்த கட்டவண்டியில் உட்காந்துருப்பாரு. அவர் குரலே ஒரு அதிகாரமான குரல், அதை கொடுத்து ஆகணுன்ற மாதிரி கேட்பாரு. நாங்கள் கிராஸ் பண்ணும்போது எங்கிட்ட கேட்க மாட்டார். ஏன் தெரியுமா, நாங்கள் ரெகுலராக போடுவோம், நாங்கள் போட்டு திரும்பிக்குவார். அவர் பாருங்க புத்தி பாருங்க, நான் தூரத்தை போட்டு திரும்பிக்குவார். நாங்கள் கொடுங்க சார், ஓகே சார். புத்திமான். நடந்த காரியம் இப்படிப்பட்ட ஒரு நாளைக்கு போனா அதே பிச்சைக்கார அதே காந்திபுரத்தில் அதே கிராஸ்கட் ரோட்ல இவ்வளோ பெரிய டார்பாலியும் போட்டு ஒரே பேனா பென்சிலை வித்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட மற்றவங்க கேட்குற பிச்சைக்கிற அது 10 5 கூட 5 4 கூட. புத்திமான் சொல்ற புரியுதா? என்னமானுங்க வசனம் சொல்லுகிறது, அந்த சகரியா புத்திமானா இருந்தபடினாலே அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். அது மாத்திரம் சரித்திரம் வாசித்து பாருங்கள். இந்த சகரியா ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிற மனுஷனா கர்த்தர் மாற பண்ணினார். ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமாமீன் சொல்லுங்களேன். நீ புத்திமானா இருப்பா என்றால் இன்னைக்கு ஒருவேளை ஒரு ஜனங்க சொல்லுவாங்க, நீ சரியான விளக்கரடி, நீ சரியான விளக்கரடி, ஒன்றுமே உனக்கு ஏறாதுரி, எதை சொன்னால் ஏறாது, நீ மக்கு என்று சொல்லியிருந்தால் நீ புத்திமானாய் இருப்பா என்றால் இந்த இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். யார் புத்திமான் பார்க்க போகிறோம்? நீ புத்திமானா இருப்பா என்றால் இயேசு நாம் சொல்லுகிறேன். யாருன்னு பார்த்து மக்குடா என்று சொன்னார்களோ அவர்கள் உன்னிடத்தில் ஆலோசிக்கும்படியாக கர்த்தர் காரியங்கள் தலைகளாய் மாறப்படும். அல்லேலூயா. 1 யோசுவா அதிகாரமுடன் மாறினான், கர்த்தர் உயர்த்தினார். 2வது தாவீது அவனை சக்கரவர்த்தியா மாற பண்ணினார். 3வது அபிகாயில் ராஜகுமார்த்தியா மாறினாள். 4வது சகரியா அவனுக்கு காரி சித்து உண்டானது,
அவனை கர்த்தர் ஆலோசனைக்காரனை மாற பண்ணினார். ஓகே, இதில் யாருக்கு ஆசீர்வாதம்? இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? யாருக்கு? சத்தமா, புத்திமானுக்கு. ஓகே, யார் அந்த மான்? எப்படி புத்திமானாய் மாற முடியும்? எடுத்து வாசிங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. நீதிமொழி 15:14. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். கவனி, புத்திமானுடைய மனம் என்ன தேடுமாமா? அறிவை தேடும். என்ன தேடுங்க? அறிவு. அறிவென்றால் ஒன்று, அறிவு வேற ஞானம் வேற. புத்திமானது ஆவிக்குரிய புத்திமான்கள் இது அறிவு மட்டும் தேட மாட்டாங்க, அவங்க ஞானத்தை தேடுவார்கள். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். ஞானம் என்பது இயேசுவை குடிக்கிறது. அந்த ஞானத்துக்கு ஒப்பாக எதுவுமே கிடையாது, இச்சிக்கப்பட்டது ஒன்றும் அதற்கு நிகரல்ல என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கவனி, நீ புத்திமானாய் இருப்பாய் என்ற யார் தேடுவ? நீயே அறிவாக இயேசுவை தேடுவாய். ஆமீன். இல்லவென்றால் புத்திமானாய் இருப்பாய் என்றால் இந்த வேத வசனத்தை தேடுவாய். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வேத வசனம் தேடும் பொழுது, அந்த இயேசுவை தேடும் பொழுது, இயேசு நாமத்தை சொல்கிறேன், அந்த இயேசு நிச்சயமாக உனக்கு அதிகாரத்தை கட்டிடுவார், உன்னை சக்கரவர்த்தியா மாறு பண்ணுவார், உன்னை ராஜகுமார்த்தியா மாறு பண்ணுவார். மற்றொரு ஆலோசனை கொடுக்கும்படியாக இயேசு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. நான் சிறு வயதில் யார்ட்டுமே பேச பயப்படுவேன். ஒன்று பயம், அது இன்னும் இருக்குது எனக்கு. ஸ்டேஜில் தான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் வெளியே ஏதாவது சபைக்குள்ளே பேசணும்னு வைங்களேன், எங்கேயோ வெளியே ரோட்டில் என்ன பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை பேசிட்டு ஓடிடுவேன். இப்போ பேச எனக்கு முடியாது, பேச வராது, அவ்வளோதான். புத்தி இல்லாமையே எல்லா காரியம் பண்ணுவேன், ஏதாவது பேசுறதுக்கே தெரியாது. நான் இதற்காக கவனிக்குமா, நான் இதற்காகவே பல இரவுகள் என் தூக்கத்தை கெடுத்து ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, நான் இதான் வார்த்தை பேசுகிறேன், மொத்தம் ஹர்ட் பண்ணிடுது, அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க, நான் அப்படிலாம் பேசிடுறேன், எனக்கு புத்தி தாருமென்று எனக்கு தெரிய என் வாலிப நாட்டில் பல இரவுகள் என் தூக்கத்துக்கு கெடுத்து ஜெபம். ஆண்டவரே, ஞானத்தை தார ஆண்டவரே, எனக்கு புத்தி தார ஆண்டவரே, பேசுகிற புத்தி தாங்க ஆண்டவரே, பேசுகிற ஞானத்தை தார ஆண்டவரே என்று சொல்லி அந்த அறிவாக இயேசுவை தேடினேன், அந்த அறிவாக வேத வசனத்தை தேடினேன். இந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ கிருபையினாலே என்னை பார்க்கிலும் அந்தஸ்திலும் அறிவிலும் படிப்பிலும் ஐஸ்வர்யத்திலும் உயர்ந்த அநேக ஜனங்கள் என்னிடத்தில் வந்து ஆலோசனை பெறும்படியாக கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீ கேளு கர்த்தர், ஆண்டவரே என்னை புத்திமானாய் மாறுப்பணும் ஆண்டவரே. அவன் ஆண்டவர் சொல்லுவார், நீ புத்திமான மாறணுமா, நீ ஒன்று போய் இப்போ ட்ரைனிங் எடுக்க எங்கேயோ போய் இன்டர்ன்ஷிப்பில் போய்ட்டு அவசியம் கிடையாது. நீ புத்திமான மாற வேண்டும் என்றால் என்னை தேடு, இயேசுவின் நாமத்தை தேடு. நீ புத்திமான மாற வேண்டும் என்றால் உடனே கொடுத்துருக்குதானே என் வேத வசனத்தை தேடு. அவர் புத்திமான மாறு பண்ணுவார். அவர் புத்திமான மாற பண்ணின பிறகு நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் மேலே கேட்ட 4 ஆசீர்வாதங்கள், நன்மையும் கிருபையும் நீ தொடர வேண்டாம், ஆசீர்வாதங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நல்ல கைது. அல்லேலூயா. அறிவை தேடு. நீதிமொழி 18:15 வாசிங்க. நீதிமொழி 18:15. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை தேடுமா. என்ன பண்ணும்போது தேடுறது, என்ன பண்ணுறது? தேடுறது. ஓகேயா? அப்படியே தேடுறது வேற. சம்பாதிக்கும், என்ன பண்ணுறது? சொந்தமாக்கிக்கும். ஓகேயா? அப்போ கவனிங்க, முதல் புத்திமானா இருந்தால் இயேசு தேடி சபைக்கு வருவேன். ஓகேயா? நீ புத்திமானா இருந்தால் வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிப்பாய், தேடுவாய். ஆனால் அதை விட விசேஷம் என்ன, நீ புத்திமானாய் இருப்பாய் என்றால் அதை சம்பாதித்து சொந்தமாக்கி கொள்ளுவாய். இப்போ 2வது 4 ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் நீ இயேசு தேடுவது மாத்திரமல்ல, இயேசுவை சொந்தமாக்கிக்கோ. சொந்த இரட்சகராக, சொந்த தெய்வமாக, சொந்த ஆண்டவராக, உன்னை ஆட்கொள்வராக அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும் பொழுது, 2வது அவருடைய வேத வசனங்களை அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த வாக்குத்தத்தங்களை நீ சம்பாதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறது, நீ புத்திமானமா அறிகிறாய். அது நிமித்தமாக மேலே கேட்ட 4 ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கல்ல, உனக்கே கர்த்தர் கட்டட வல்லவராக இருக்கிறார். நல்ல கரம் தட்டி, கரம் தட்டி. அல்லேலூயா. யாருக்கு அந்த 4 ஆசீர்வாதம் நீ எதிர்பார்க்க வேண்டாம். இன்னைக்கு இருக்க கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி கர்த்தர் ஒன்று வைக்கவே மாட்டாரு. கவனி நல்லா, இன்றைக்கு இருக்கிறவனமாக கர்த்தர் உன்னை வைக்கவே மாட்டாரு. நீ புத்திமானா இருப்பாய் என்றால் இந்நாள் இருப்பதை பார்க்கலாம் 100 அல்ல 1000 அல்ல, கர்த்தர் கோடா கோடியாக உன்னையும் உன் குடும்பத்தையும் பெருக செய்வாராக. நல்லா தான் தட்டு. அல்லேலூயா. நித்தியம் புத்திமான் அறிவை தேடுகிறான், புத்திமான் அறிவை சம்பாதிக்கிறான். 2வது எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள்
15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மூடத்தனம் புத்தியீனனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்தி. கவனி, புத்திமான் தன்னுடைய நடக்கை செம்மைப்படுத்துகிறான். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சபை ஆமென் சொல்லுங்க. புத்திமான் தன் நடைகளை செம்மைப்படுத்துகிறான். கவனி எல்லாரும், நம்ம நடை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதியா, உண்டா இல்லையா? பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு அப்புறம் இந்த நாள் வரை, நான் அபிஷேகம் பட்டதுக்கு அப்புறம் இந்த நாள் வரை, நான் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் இந்த நாள் வரை நான் தவறே செய்யலையா? நான் என்ன செய்யல? தவறே செய்யல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற யாராயிலும் உண்டா? 1 லட்சம் ரூபாய் பரிசு. 1 லட்சம் ரூபாய். எல்லாம் தாறு மாற தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. என்ன சத்தம்? பாட்டு சத்தம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்மளோட வாழ்க்கையில் என்ன ரூட் மாறுது. ஓகேயா? எப்படி மாறுது? ஒரு நாள் ஆவில அனலு. நான் தான் பார்க்கறேன்னு சில சபை விசுவாசிகள் மற்றும் சில வாலிப பிள்ளைகள், ஒரு நாள் நீ குதிக்கிற குதியை பார்த்து எனக்கே உள்ள இருக்க அப்படி கதை நெறிய ஆரம்பிச்சிடும். அதே ஒரு நாள் பார்த்தா சாணி மேல உட்கார்ந்து ஃபெவிகால் போட்ட மாதிரி போட்டுருக்கான் இருப்பீங்க. ரூட் மாறுதியா? ஒரு நாள் ஒரே ஜபம், ஒரு வாரம் ஒரே வேத வாசிப்பு, ஒரே வல்லமை அப்படி காணப்படுது. ஆனால் ஒவ்வொரு சமயம் இப்படி மாறி மாறி போகுது. வசனம் சொல்லுது பாருங்க, நல்ல கவனிங்க. நீ புத்திமானாய் இருப்பாய் என்றால் உன் பாதைகள் மாறினாலும் உன்னோட நடக்கை நீ செவ்வைப்படுத்திக்குவ. புரியுதா உங்களுக்கு? நான் புரியுதா? ஐயா, பாவம் வரும், சில பலவீனம் வருதும். வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடணும், இரக்கம் பெறுவான். தாவீது அவன் புத்திமான். முதல்ல கேள்விப்பட்டோம். எப்படி புத்திமான்? அவன் யுத்தத்துக்கு எல்லாரும் போறாங்க, யுத்தத்துக்கு போக அப்படியே பார்க்குற, மேட்டில் அப்படியே பார்க்குறாரு. அவருடைய உலாத்திட்டு வராரு. மேலே என்னைய போட்டு பைபிளை போட்டு பழகினியா எது உப்பரிகையில் அப்படியே உலாத்திட்டு வராரு. அவர் வீட்டில் மேலே ஒரு சின்ன ஒரு உப்பரிகை உலாத்திட்டு இருக்காரு. அப்படி சன்னவை பார்த்துருக்காரு. அங்கே ஒரு பெண் ஸ்நானம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அவள் இன்னொருத்தருடைய மனைவி. கண்ணங்க போயிடுச்சு, அவளை கூப்பிடுறா, தன் மனைவியாக்கி கொள்கிறாள். இந்த காரியம் ஆண்டு பார்த்து கொண்டே இருந்தார், யாரும் பார்க்கல. கவனி, தாவீது செய்த தவறு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பத்சேபல் மனைவியாகிய உரியா எனக்கு தெரிய சாகுவர் அவனுக்கு கூட தெரியல. கவனிங்க, கர்த்தரோடு பேசுவாராக. தாவீது செய்த தவறு, அந்நியோட மனைவியை தனக்காக எடுத்துக்கொள்கிறான். அவன் செய்த தவறு, அவன் செய்த பாவமானது உரியாக்கு கூட தெரியவில்லை. ஆனால் யார் பார்த்திருந்தா? கர்த்தர் பார்த்துட்டு இருந்தாரு. நீ செய்கிற சில தவறுகள் உன்னுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உன் மனைவிக்கோ கணவனுக்கோ தெரியாமல் இருக்கலாம். மறந்து போய் விடாதே, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வானத்துக்கு ஏறினாலும், நீ பாதாளத்துக்கு போனாலும், நீ எங்கு சென்றாலும் உன்னை பார்க்கிற கண்கள் மறந்து போய் விடாதே. பாவம் செஞ்சிடறான், நாத்தந்தி ஓடி வரும். ஐயோ தாவீதே, நீ செய்தது தவறியா? அது ஆட்டுக்குட்டியா? அது ஆட்டுக்குட்டியா? தாவீதுக்கு அநேக மனைவிகள் உண்டு. நீ ஏன் அந்த பத்சேபல் இவ்வளவு விரும்பினா? அவன் கனவை எவ்வளவு பிரிய வச்சிருப்பான். உனக்கு இத்தனை மனைவிகள், அவனுக்கு இருக்க ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியா? அது இப்படி பண்ணிட்டேன் என்று சொல்லி நாத்தான் எச்சரித்த பொழுது தாவீது புத்திமான் தன் நடையை சரியாக்கி கொள்கிறான். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட மாம்ச பாவங்கள்ல ஸ்திரீகள் விஷயத்துல தாவீது விழவே இல்லை. ஜாக்கிரதை, கர்த்தரோடு பேசுவாராக. தவறு வரலாம், ஜபக்குறை வரலாம், பாவங்களும் வரலாம். ஒருமுறை வந்து நீ உணர்த்தப்பட்ட பிறகு மறுபடியும் போவா என்றால் நீ புத்தி இல்லாதவன், புத்தி இல்லாதவள். அதை உன் நடையில மாற்றிக்கொள்வா என்றால் நீ புத்திமானாய் காணப்படுவாய். வேதத்தில் வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் என்று நினைக்கிறேன். தாவீது வயசான காலத்தில் அவன் சூடுண்டாகும்படியாக தேசத்தில் அழகான பெண்ணை கொண்டது அவனுக்கு துணையாக மனைவியாக கொடுக்கிறார்கள். வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் இருக்குது. வேதம் போடப்பட்டிருக்கிறது, தாவீது அந்த அபிஷாய் அவன் பேரு அவளை அறியவில்லை. காரணம் தெரியுமா? ஐயோ, ஒரு காலத்தில் இந்த காரியத்தினால்தான் நான் பாவம் செய்தேன் அல்லவா என்று சொல்லி அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ணி தன் வாழ்க்கையை காத்து கொண்டான்.
ஆண்டு சொல்றாரு, பத்சேபால் விஷயத்தை தவிர தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். அது மாத்திரமல்ல, வேதம் முடியும் போது சொல்றாரு, யார் பெரிய ஆண்டு போடல. வெளிப்படுத்தின விசேஷம் 22 சொல்கிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீ கர்த்தரோடு பேசுவாராக. 4 வித ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ நடக்கையில மாறி இருக்கலாம், தவறு உண்டா இருக்கலாம். யோ அநேக ஜபகுரு, அங்கிள் ஒரு தவறு செய்து விட்டேன், பாஸ்டர் ஒரு தவறு செய்து விட்டேன், அநேக ஃபோன் எனக்கு வருது, இது தப்பு செஞ்சுட்டு என்ன செய்வது? நான் சொல்றேன், செஞ்சுட்ட பரவாயில்ல, அதை விட்டு விடு, புத்திமானாய் நடகை மாற்றி விடு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நெறிந்த நாணலை முறியாத தேவன் அவர், மங்கேறி திரியை அணியாத தேவன். நாம என்ன பண்ணுவோம்? ஒரு என்னோட பழக்கமே, நான் அப்படியே சர்ச்சுக்கு வரல, ஏதோ செடி காஞ்சிருந்தா உடையவே மாட்டேன். பசங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் காஞ்ச உடனே பிச்சு போட்டுருவேன் நான். ஏன்னா கெட்ட புத்தி எனக்கு. கொஞ்சம் காஞ்சிருந்தா எனக்கு பார்க்கறலாம் பச்சையாக இருக்கணும். ஓகே, சபையில் விசுவாசி வரும்போது கூட நீங்கள் எப்படி இருக்கணும்? செழிப்பாக மூஞ்சி காஞ்சிருக்கும், அதான் விரும்புவேன் நான். ஓகே, நெருந்த நான் என்ன பண்ண மாட்டேறமா, முறிக்க மங்கேறி திரி, மங்கேறி, ஐயோ என்ன இது திரி யூஸ்லெஸ், நம்ம தூக்கி போட்டுருவோம். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர், நீ கேட்டுக்கொண்டு இயேசு நெருந்த நாளிலே முறியாதவர், மங்கேறி திரியை அணைக்காதவன், நீ பாதை சரி செய்வான்றால் உன்னை மறுபடியும் செழிக்க செய்வார், மறுபடியும் பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கரம் தட்டி ஆமென். அல்லேலூயா. நீ பாதையை செவிப்படுத்திக்கோங்க. ஐயா, வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை, நான் உயர்வை காணவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதி நீ செவ்வை செய்து கொள்வாய் என்றால், புத்திமான மாறுவாய் என்றால் அந்த நன்மைகள் உனக்கே. அடுத்தது நீதிமொழி 10 19 வாசிங்க. நீதிமொழி 10:19. சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். புத்தி யார் புத்திமானு? உதடுகளை இப்படி கை வச்சு சொல்லுங்க, இப்படி இப்படி கை வச்சு, எல்லாம் கை தூக்குங்க, அப்படி எல்லாரும் கை இப்படி தூக்குங்க. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான், பொத்துமான். அல்லேலூயா. தன் உதடுகளை அடக்குகிறவன். ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். உதடு என்ன பண்ணுங்க? அடக்கி பழகுங்க, அடக்குங்க. நான் சொன்ன போல நாபாலை போல சில ஜனங்க பேசவே பயப்படுவாங்க. ஆமென். இது என்ன பேசிடுமோ, இது என்னைக்கு என்ன பேசுமோ. ஒருவேளை நீ ஒரு சூழ்நிலையில உன் உதட விட்டுறன்னு வைய, எதை தவறா, நாளைக்கு ஜனங்க ஒன்று மதிக்க மாட்டேன். யோகிட்ட பேசக்கூடாதியா, இவன் பேசக்கூடாது, சரியான சண்டைக்காரன் பாவன், சரியான சண்டைக்காரிவன். உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆமென். யோபு பாருங்க, உதடுகளை அடக்குறான். மனைவி சொல்ற, யோபே எல்லாம் போயிடுச்சையா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவன் சொல்ற, நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? நிர்வாணை வந்தேன், நிர்வாணை போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நமது ஸ்தோத்திரம், இரட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. தன் உதடுகளை அடக்குகிறவன். ஆமென் சொல்லுங்களேன். உதடுகளை சீறி பேசிடாத, டென்ஷனுக்கு இடம் கொடுக்காத. ஆனால் உதடுகளை அடக்கிறதே கிடையாது, உதடு இடம் பண்றது கிடையாது, காவல் காக்கிறதே கிடையாது. வேதவசம் சொல்லுகிறது, மெதுவான பிரத்யுத்தரம் உக்கரத்தை மாற்றும் என்பதாக. கணவன் ஒரு வார்த்தை பேசுற, மனைவி 4 வார்த்தை பேசுறது. அல்லேலூயா. மனைவி ஒரு வார்த்தை பேச, புருஷன் 10 வார்த்தை பேச. அடக்கி பழகுங்களேன். அல்ல பக்கத்து சொல்லுங்க, கோவிக்க மாட்டாங்க. கொஞ்சம் உதடுகளை அடக்கி பழகுங்க. எலும்பில்லாத நாக்குன்னுவாங்க, பேசிக்கிட்டே இருக்கும். அது ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அப்பா, சில ஃபோன் எடுத்தா பேச ஆரம்பிச்சாங்கன்னா இந்த காதல் ரத்தம் வந்து இந்த ஒழுகி வாய்க்குள்ள போய் ஜீரணமாயிரும். அது வரைக்கும் பேசுவாங்க. உதடுற அடக்குங்க. அழகா ஞானி சொல்றா பாருங்க, இது மற்றவர்கள் தான், ஞான உபதேசம் மற்றவர்களுக்கு, அவன் திருந்தல. நீதிமொழி 17:28 வாசிங்க. நீதிமொழி 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். புரியுதா? உதடுகளை பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். அப்ப தப்பு இல்ல பாருங்க. ஒன்று என்ன சொல்ல, உதடுகளை மூடுகிறவன். பைபிள் சொல்ல உதடுகளை மூடுகிறவன். அப்ப வாயை மூடுகிறவன் அவன் புத்திமான். பேசாத மட்டும் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். எப்படி பேசாதீங்க, உங்க பைத்தியக்கார எல்லாம் தெரிஞ்சிடும். அளவா பேசுங்க, லிமிட்டா. ஹலோ ஹலோ, ஹவ் யூ?
வெளிப்படையில் சொல்லிடாதீங்க யார்ட்டையும். ஆனால் யூடியூப்ல போகுது. சபையார் சில பலவீனமாக இருப்பார்கள். சபையார் ஒரு அப்படி நடந்திருந்தா, நான் பாஸ்ட் கொண்டு அப்படியே நடக்கணும், ஒரு வழி இல்லை, நாளைக்கு காமிக்காம விட்டுறாதீங்க. சபையார் விட்டு போன சபையார் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அப்படியே நான் ஜெபம் பண்ண போவேன். ஃபஸ்ட்டு நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன். என்ன பண்ணீங்க? ஸ்கேன் எடுத்தோம், எக்ஸ்ரே எடுத்தோம். அப்படி ஓகே, அது காமிப்பாங்க எக்ஸ்ரேயை. அதை ஒரு தலையில் வச்சு பார்ப்பேன் நான். இல்லை பாஸ்டர் திருப்பி பாருங்க. ஓகே, அப்படி பார்ப்பேன். ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியும் பண்ணுவேன்? ஓஹோ, உன்னை பார்த்தீங்களா பாஸ்டர், இங்கே ஒரு புள்ளி இருக்கு. கவனிச்ச புள்ளி இருக்குது. ஆமாம், புள்ளி. அப்புறம் நான் பேசாத வரைக்கும் ஞானி. ஏதோ வாயெடுத்து விட்டா மானமே கெட்டு போகும். கவனிச்சுக்கோங்க, நீ பேசாத மட்டும் எப்படி இருப்ப? நீ ஞானியா இருப்ப. உடனே விசுவாசி, ஓ பாஸ்டர் வேஷம் போட்டுக்க நினைக்காதீங்க. கடமை நீங்கள் ஆசையாக காமிக்கிறீங்க. ஸ்கேனுக்கு ரிப்போர்ட் காமிப்பாங்க. அப்படி போய் இப்படி போய் ஒரே புள்ளியாக இருக்கும். பார்த்தா எனக்கு என்னமோ ஏதோ ஜிக்ஸாக் வரைஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியேப்பா, ஆமாம் மேலே போகுது கீழே வருது இல்லை, ஓ கீழே போய் மேலே வருதா, ஓஹோ. அவங்க நினச்சி, ஐயோ பாஸ்டருக்கு எவ்வளோ தெரியுது பாருப்பா. இன்னும் தெரியாது, ஒரு உப்பும் தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், நான் விசுவாசம் பார்த்தனால கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான். அல்லேலூயா. பேசாத மட்டும். புரியுதா? நீ எவ்வளோ பேச்சை குறைக்கிறியோ அவ்வளோ புத்திமானாக இருப்பாய். புரியுதா உங்களுக்கு? கூட்டத்தில் சில பேசாத வரைக்கும் அவங்க ரொம்ப புத்திசாலி நினச்சிக்குவோம். சில கூட்டத்தில் பாருங்க, பிரதர் இந்த 10 பேர் இருக்கிறாங்க, ஸ்பேஸில் நீல் ஆம்ஸ்ட்ராங் போனார், அவர் 3ல் கால் வச்சார், ஓகே, அதோடு நிறுத்திடும். அதோடு என்ன பண்ணுவோம்? வாயை மூடிக்கொள்ளுவோம். அது மாதிரி பேசுகிற பைத்தியக்காரி ஆயிடுவேன். வேதம் சொல்லுகிறது, நீ பேசாமல் இருப்பாய் என்றால் நீ புத்திமான். நீ புத்தி மாட்டி நீ சொன்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நல்லா கை தட்டுங்களேன், நடந்துடுங்க. அதிகமா பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? அதிகமா போதும். அதிகமா எல்லாம் பேசி, அங்க பேசி இங்க பேசி, போன் எடுத்து பேசி போனே தேஞ்சு போய், ஓகே ஃபோனில் பேச வேண்டியது, சர்ச்சில் பேச வேண்டியது, ரோட்டில் பேச வேண்டியது, கடத்தில் பேசி ஒரு காலத்தில் யாரும் பேசுறதுக்க மாட்டாங்க. நீ தனியாக பேசிட்டு இருப்ப. பேசி பழகிட்டல, உன்னால பேசாமல் இருக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, உதடுகளை அடக்குகிறவன், உதடுகளை மூடுகிறவன். எதை மூடுகிறவன்? புத்திமான். இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போற பாருங்க. யோபு 40:4, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? நான் என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினாலே என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஒரு ஸ்டெப், முதல் ஸ்டெப், உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். 2வது ஸ்டெப், உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். இன்னும் அதிக ஸ்டெப், கையினாலே வாய் பொத்திக் கொள்கிறவன். பைபிள் நான் சொல்லல. யாரவன்? புத்திமான். சத்தமா சொல்லுங்க, புத்திமான். பத்ரஸ் புத்திமான். ஏதோ இது என்னமோ இது சீரிய இது போடுவோம். இது இந்த சின்ன பிள்ளை ஏதோ ஒன்று என்ன, அது என்னமானது? சக்திமான் இல்ல, புத்திமான். ஆமா. முதல் ஸ்டெப் உதடுகளை அடக்குகிறவன், அடுத்த உதடுகளை மூடுகிறவன், அடுத்தாவது பொத்திக் கொள்கிறவன் புத்திமான். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படி புத்திமானா இருப்பான். வேண்டாம் தொட்டதெல்லாம் பேச, சண்டை இதுக்கு சண்டை, பேச சண்டை, போனா சண்டை, எந்திரிச்சா சண்டை, உட்கார்ந்தா சண்டை, சிரிச்சா சண்டை, சிரிக்கலாம் சண்டை, சாப்பிட்டா சண்டை, சாப்பிடலாம் சண்டை, தூங்குனா சண்டை, நடந்தா சண்டை, ஓடினா சண்டை, ஸ்பீடர் சண்டை, ஸ்லோட சண்டை. மூடிக்கோங்க வாயே. நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். 4வது நீதிமொழி 14:29. நீதிமொழி 14:29, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். புத்திமான வேதத்தில் பார்த்தோம் 2 மகா புத்திமான். ஒன்று தாவீது மகா புத்திமான், யாரான சக்கரவர்த்தி ஆனான். 2வது அபிகாயில் மகா புத்திசாலி, ராஜகுமாரத்தி ஆனால். யார மகா புத்திசாலி? என்ன பண்றவனாமா? நீடிய சாந்தம். என்ன சாந்தம் சொல்லுங்க மகளா? நீடிய சாந்தம் சொல்லுங்க. 10 நீட்டம் 10 இன்னும் நீளமா.
நீட்டிட்டு போங்க. சாந்தம் எங்க போறது? ஓகேயா? நான் கீழே வரும்போது சாந்தம் சொல்லுங்க. நீ அல்லேலூயா. சாந்தம் இருக்குதுயா. அண்ணல நீடி எவ்வளவுதான் பொறுக்கிறது? நான் டிக்னிட்டி என்ன ஆகுது? எவ்வளவுதான் திட்டுவாங்க அவங்க? எவ்வளோ ஒரு லிமிட் இல்லை எதுக்குமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். சாந்தம் கத்த சொல்லவில்லை, நீடிய சாந்தம் உள்ளவர் யாரமா? புத்திமான்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தில் மோசே பற்றி போடப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன்னா, பூமியில் சகல ஜனங்களை பார்க்கிறோம் அவன் சாந்தம் உள்ளவனாக இருந்தானா. சொல்ல முடியும் உன்னை பார்த்து? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஐயோ ரொம்ப சாந்தங்க, இந்த சிஸ்டர் ரொம்ப சாந்தங்க அப்படி சொல்லுவாங்களா? ஐயோ இது சாந்தம் இல்லைங்க, இது சரியான அப்படி சொல்லுவார்களா? பேசவும் பயப்படுவாங்க. ஐயோ இவட்டியா, ஐயோ இவட்ட பேசுனா முடிஞ்சதுப்பா. உனக்கு அப்படியே ரிப்போர்ட் இருக்குது. அவர் பிரச்சனை இல்லைங்க, அவர் சாந்தங்க, அவர் ஒன்றும் கவனிக்க மாட்டாருங்க. அந்த காலத்தில் அட்வர்டைஸ் போடுவான். 9 வருஷம் பார்த்து வரதில்லை நினைக்கிறேன். ஒருத்தர் லாரி ஓட்டிகிட்டே போவான், அப்படியே பின்னால் கார் வரும், பைக் வரும், ஆடிடும். இவன் லாரி ஓட்டிட்டு போறான், லாரி பின்னால் சைக்கிள் வரும், எல்லாரும் போய்க்குவாங்க, எவ்வளோ திட்டிக்குவாங்கய்யா. நீடிய சாந்தம் உள்ளவன். கவனிங்க, நீடிய சாந்தம் இல்லை என்றால் நிச்சயமா சொல்றேன், வேதம் சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். டென்ஷன் பார்ட்டியா நீ கோமான பார்ட்டியா? யாரோ ஒரு கோம பேசுறாங்க, நீ யாரோ கோம டென்ஷன் எதுக்கு கோபப்படுறாங்க? நீ யோசிச்சு, நீ பைத்தியக்காரி, உனக்கு புத்தி இல்லை. இது உள்ள வெளியே சொல்லிடாதீங்க. ஐயோ வெளியே சொல்லி செத்தீங்க, மிதிச்சிருவாங்க, சாணி வந்துடும் வெளியே. வெளியே சொல்லாதீங்க. மனசுல ரொம்ப கோபப்படுறியா? இதே பசங்களா 4 பசங்க இருக்குல்ல, நான் கோபப்பட்டா அப்படி இல்லை, உங்களை கண்டிக்க முடியாது. நான் கோபப்பட பசங்க டாடி பசங்க அப்படி இல்லை, புரியுதா? நீரே சாந்தம் உள்ளவன் புத்திமான். வசனம் வாசிங்க, நீதிமொழியில் 16:32 வாசிங்க. நீதிமொழி 16:32. 16:32. நீதிமொழிகள் 16:32. 16:30. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வசனம் சொல்லு, நீடிய சாந்தமுடன் நன்மை பெறுவது மாத்திரமல்ல, நீடிய சாந்தமுடன் உத்தமன். ஒரே வாரம் ட்ரை பண்ணுங்களேன். எத்தனை வாரம் ஐயா? ஒரே வாரம். என்ன பண்ண போறீங்க? சொன்ன வசனங்களாம் ட்ரை பண்ண போறீங்க. அது 2 முக்கியமான காரியங்கள். ஒரே வாரம் பேசாம உதர மூடி பழகுங்க. ஒரே வாரம் ஜாஸ்தி பேசாம இருந்து பழகுங்க. ஒரே வாரம் வேண்டாக்காரி பேச வாய் பொத்தி கொண்டு பழகுங்க. ஒரே வாரம் நீடி சாந்தமாக இருந்து பழகுங்க. நீடி சாந்தம் பழகிட்டு அடுத்த வாரம் கோவமே வராது. சில பார்த்துட்டு நமக்கெல்லாம் சளி பிடிச்சிட்டு வைங்களேன், கோல்டு பிடிச்சா என்ன பண்ணுவோம்? அந்த இங்கே பாக்கியில் ஒரு விக்ஸு, இந்த பாக்கியில் ஆக்ஸ் ஆயிலு, இந்த பாக்கியில் வேற ஒன்று, இந்த பாக்கியில் வேற ஒன்று. இங்கே வெள்ளை கர்ச்சிப்பு, இங்கே மஞ்சள் கர்ச்சிப்பு, இங்கே பிளாக் கர்ச்சிப்பு, இங்கே ஒயிட்டு, மாறி மாறி சிந்தி சளி பிடிச்சிச்சே, ஐயோ சளி பிடிச்சிச்சே, ஃபைனல் ரிசல்ட் தெரியுமா? சளி பிடிச்சிச்சே, மூக்கு வெட்டி போட்டுலாம் போல இருக்குதே அப்படி சொல்லுவோம். அதே சளல் பாருங்க பிரியமானவர்களே, எப்பவுமே சளியோடு தான் இருப்பார்கள், சிந்திக்கொண்டே இருப்பார்கள். அதாவது அடைக்கப்படாத ஊற்று நீரை போல அது வந்து கொண்டே இருக்கும். அப்படி கேள்வி, எப்படின்னா இவ்வளோ சளி பிடிச்சிருக்கு, கஷ்டமா இல்லையா? அது வந்து பழகி போச்சுங்க. எது வந்து அது எப்போ ஒழிக்கிட்டு தான் இருக்குங்க, பழகி போச்சுங்க. அதே போல இந்த ஒரு வாரம் நீங்க என்ன பண்ணீங்க? வாயை அடக்கி பாருங்க. இந்த ஒரு வாரம் நீடி சாந்தமா இருந்து பாருங்க. வரும் நாட்களில் அது பழகி போயிடும் உங்களுக்கு. கர்த்தர் உங்களை புத்திமானாய் பார்ப்பார். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களை நிச்சயமாக கட்டளையிடுவார். நல்ல கையை தட்டி. நீதிமொழியில் 10:13. நீதிமொழியில் 10:13. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். ஆமா, புத்திமான உதடுகளில் விளங்குவது ஞானம். என்ன அர்த்தம்? நீ புத்திமான இருந்தால் பேசுறது எப்படி இருக்கணும்? புத்தியா பேசணும். எப்படி பேசணும்? பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர், நம்ம புத்தியா பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தி 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 ரொம்ப ரொம்ப அவசியம். புத்தி. அல்லேலூயா. சாப்பிட்ற நேரம் பார்த்து வாயில போடும்போது எதையோ சொல்லக்கூடாது.
வாயில போடலான்னு, ஐயோ அன்னைக்கு சாப்பிடலான்னு போனேன், உள்ள கருப்பாம்பூச்சி இருந்துச்சா, நீங்க சாப்பிட்றீங்களா சொல்லாது. நீ புத்திமான். புத்திமான் மற்றவங்க சாப்பிடுவாங்க, ஐயோ இந்த ஹோட்டலில் போனால் வெறுத்துருவீங்க நீங்க. நம்ம தான் சாப்பிட போலாம், ஒருத்தர் சாப்பிட்டு வருவான், இது ஆஹா, அப்புறம் பா புத்திமான் இல்லை சொல்லுங்களேன். அவன் வாயில் என்ன வருமாமா, உதடுகள் என்ன வருமாமா, ஞானம். நான் ப்ராக்டிக்கலாக நடைமுறை சொல்லவில்லை. நீ புத்திமானதை பேசுறது எப்படி இருக்கணும், ஞானமாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஞானமாக பேசணும். நீ பேசுகிற வார்த்தை ஜனங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். நீ பேசுகிற வார்த்தை உப்பினால சாரமேற்றப்பட்டதாய் காணப்பட வேண்டும். நீ பேசுகிற வார்த்தை கிருபை பொறுத்ததாய் காணப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா ஆமீன் சொல்லுங்களேன். புது பைக் வாங்கியிருக்கீங்களா? என்ன பைக்கு? இந்த மாடல் பைக். அப்படியே நல்லா போகுமே, நல்லா போகும். நீங்க ரைஸ் பண்ணா ஃபுல்லா ஸ்பீடா போகும். போன வாரம் கூட ஸ்பீடா ஒருத்தர் அடிச்சு செத்து போயிட்டாரு. புத்திமான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இது அநேகம் சொல்லியிருக்கேன் நான். நீ பேசுற வார்த்தை எப்படி இருக்க வேண்டுமா, புத்திமான. வேத்திர வாசல் ஸ்திரீயை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 31:26 வாசிங்க. நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். மனைவி கவனி, யார் புத்தியான என்ன பண்ணுவாளமா, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். நாரி போக திறக்க மாட்டா. வாயை திறந்தாலும் மனைவி எப்படி திறக்க வேண்டும், ஞான விளங்க. புருஷன் வந்தோன்னு வேண்டாது பேசக்கூடாது. ஐயோ உன்னை கட்டிட்டு என்னத்தையா கண்ட, நீ அம்மிக்கல்லு, நீ ஆட்டாங்கல்லு, நீ உழக்க, என்ன அப்படியே தான் இருப்பான். ஞானம் விளங்க திறக்கிறாள். நான் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு என்கரேஜிங், அது பேசி பழகுங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அதை ஞானம் சொல்லுவேன். அநேக குறிப்பிட்ட ஒன்று சொல்கிறேன், ஞானமாக பேசுனா என்கரேஜ் பண்ணி பேசுறது. எப்படி என்கரேஜ் பண்ணி பேசுறது? நல்லா செய்றீங்க, ஓகே, நல்லா அழகாக வசிங்க, அழகாக பாடுங்க, ஓகே குட், வெரி சாரி, உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, அல்லேலூயா, ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா இருக்குது, சாரி நல்லா இருக்குது, ப்ளவுஸ் போட்டு கோடையாக இருக்குது சொல்லாது. நீங்கள் இந்த பெண்களுக்கு மற்ற குறை சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாம் நல்லா இருக்குது, அந்த மேட்சிங் அந்த கமல் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஞானமாக பேசுங்க நீங்கள். அதில் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீ என்கரேஜ் அதர்ஸ். புரியுதா? என்கரேஜ் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணாதீங்க. தப்புன்னா என்கரேஜ் பண்ணாதீங்க. பையன் வந்து சுற்றிட்டா, பாஸ் சொல்லியிருக்காருப்பா நல்லா சுற்றுடா அப்படி சொல்லாதீங்க. முக்கியமான கதை என்கரேஜ் பண்ணுங்க. நீங்கள் அவள் புத்திமானாக இருப்பார் அப்படின்னாலே ஞானம் விளங்க பேசுகிறாள். ஆமேன் சொல்லுங்களேன். சத்தம் ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு புருஷனுக்கு கஷ்டம், மனைவி கஷ்டம், பிள்ளைகளுக்கு கஷ்டம், ஞானமான வார்த்தையில கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. புத்திமான் அறிவை தேடுவான், அவன் அறிவை சம்பாதிப்பான் வேதம் சொல்லியே. இந்த வேதம் சம்பாதிச்சுக்கோங்க. புருஷன் கஷ்டப்படுறாரா, பிள்ளை கஷ்டப்படுறாங்களா, ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். புத்திமான் என்ன சொல்லணுமா, அறிவான வார்த்தைகளை. ஆமேன் சொல்லுங்களேன். சத்தம் ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்தபடி வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 19:25. பரியாசக்காரனை அடி, பரியாசக்காரனுடைய அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான், அப்பொழுது எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்துகொள், புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவன் ஆவான், அவன் அறிவுள்ளவன் ஆவான். புரியுதா? அடுத்த புத்திமானை என்ன பண்ணுவானமா, திட்டம். அறிவு இருக்கு ஆடி பிள்ளைகளா, இந்த பிள்ளைய திட்ட கோயில் பிள்ளைங்க 2 4 6 7 ஒன்று ஊரில் இருக்கு, இன்னொன்று வரலையே, என்னாச்சு மீகா உடம்பு சரியில்லையா, ஃபேமிலியாக வரலையா, சுபாஷ் வந்திருக்கானா, அங்கே இருக்காடா, என்னடா மீகாளுக்கு நல்லா சொல்றா, ஊருக்கு போய் இப்படின்னு என்ன அர்த்தம் வேண்டாம், ஊருக்கு போயிருக்கா, ஓகே. இந்த பிள்ளைகள் திட்டுறேன், ஏன் பிள்ளைகளா என்ன அறிவு இருக்கா, மூணு இருக்கா, பைத்தியக்காரிகளா, நீங்களா அறிவு இருக்காடி எப்படி சொல்கிறேன்னு வைங்களேன். புத்திமானில் இருக்கும் பொழுது சொல்கிறத கேட்குறாங்க. நான் உண்மையாலுமே கோயில் பிள்ளைங்க வெரி 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 குட் இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா கேட்டுங்க பிள்ளைகளுக்காக, நல்லா தடுங்க, நல்லா கொஞ்சம் பாடுறாங்க, கொஞ்சம் சபையில் மேலே டான்ஸ் ஆடுறாங்க, அப்படிலாம் ஆடுறாளுங்க. அப்புறம் ஜெபம் பண்ண வராங்க, ஒவ்வொரு எவ்ரிடே ஈவினிங் ஜெபம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதெல்லாம் எதனால தெரியுமா, திட்டுறது. அது திட்டுறதுன்னா, உங்களை என்னைக்காவது வந்து என்னுடைய ஆஃபீஸ்குள்ளே வாங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெடியாக வரணும். நீங்கள் பாஸ்ட் ஆஃபீஸ்குள்ளே கூப்பிட்றாரு அப்படின்னா உங்களுக்கு பல விதமான கிஃப்ட்டுகள் வைக்கப்பட்டிருக்கும், அது கொடுக்கப்படும். பிள்ளைகளை கூப்பிட்டேன், ஆஃபீஸ்குள்ளே கூப்பிட்டேன், நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்தேன். வெளியே செழிப்போடு சிரிச்ச முகத்தோடு வந்தார்கள். அந்த கொடுக்கப்பட்டதை கேட்ட உடனே வசனம் சொல்லுவாருங்க, கடிந்து கொள்ளுதை அறிவுள்ளவனுமா ஏற்றுக்கொள்ளுவான். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன அங்கிள் சொல்லிட்டாரு,
என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டாரு? வாழ்க்கை என்னமே உருப்பட மாட்டாயா? வசனம் சொல்லுது, நீதிமான் தயவாய் குட்டட்டும், அது என்ன பண்ணிருக்குமாமா? என்னை போல் இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அது எங்க வழியும்? தாடியில் வழியுன்றாரு. ஆரோன் தாடியில் வழிகிற மாதிரி. அடுத்தபடியா யாருக்கு புத்திமான்? ஆசீர்வாதம் வரும்போது ஸ்தோத்திரம் சொல்றவன் அல்ல, கடிந்து கொள்ளுதல் வரும்பொழுது நான் பாதையை செவ்வைப்படுத்துகிறவன் அவனே புத்திமான். அவனுக்கு கர்த்தர் மேலே கேள்விப்பட்ட 4 ஆசீர்வாதம் தவறாமல் கர்த்தர் கட்டளையிடுவான். நல்லா கறந்துட்டே, நல்லா எல்லாருமாய். 1, புத்திமான் அறிவை தேடுவான், சம்பாதிப்பான். புத்திமான் நடக்கையை செவ்வைப்படுத்திக் கொள்வான். புத்திமான் உதடுகளை அடக்குகிறான். புத்திமான் நீடிய சாந்தம் உள்ளவன். புத்திமான் உதடுலே ஞானம் விளங்கும். புத்திமான் கடிந்துகளை ஏற்றுக்கொள்கிறான். சாலமோன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் 3 முறை பேசுகிறார். உண்டா இல்லையா? சாலமோனே 2 முறை, சாலமோனே இதை செய்யாத, நேரடியா பேச வேண்டாம், அந்நிய ஸ்திரீ உனக்கு வேண்டாம், இந்த அருவருப்பு உனக்கு வேண்டாம், 1000 மனைவிகள் இருக்கிறாங்க போதியா. ஆனால் சாலமோன் கேட்கவில்லை. நடந்த காரியம் என்ன? அவன் பெயர் விசுவாசப்பட வரவில்லை. அநேருக்கு உபதேசம் பண்ண பாருங்க. அவன் சாலமோன் அநேருக்கு உபதேசம் பண்ண தானோ கெட்டு போய் விட்டான். புரியுதா? புத்திமான் கடிந்துகளை ஏற்றுக்கொள்ள. ஓகே, நாம் செய்யக்கூடாத 2 காரியங்கள் எடுத்து வாசித்து முடிப்போம். ரோமர் 11:25 வாசிங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை, நீங்கள் உங்களையே புத்திமான் எண்ணாதபடிக்கு, பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், உங்களை பக்கத்துல சொல்லுங்க, உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். 12:16 ரோமர் 12:16 ஒருவரோடொருவர் ஏக சிந்தியுள்ளவர்களாய் இருந்து மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிரு. செய்யாதீங்க. நான் செய்யறதான் கரெக்ட், நானு பேசுறதான் கரெக்ட், நானு பார்க்கறதான் கரெக்ட், நானு நடக்கிறதா கரெக்ட். அழிஞ்சு போயிடுவேன், அழிந்து விடுவாய். வேதம் சொல்லுகிறது பவுல் மூலமாக, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். கடைசியாக முக்கியமான வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகிலும் 2 கொரிந்தியர் 10:12 ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலர், கவனிங்க, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் தங்களை தாங்களே மெச்சிக்கிறது. ஓகேயா? தங்களை தாங்களே. எங்களை தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் இல்லை, அவங்க நல்லா பெருசாக இருப்பாங்க, நல்ல பெருசாக விசாலமாக இருப்பாங்க. ஆண்ட எல்லை விரிவாக்கினது போல நல்ல விசாலமாக இருப்பார்கள். இந்த விசாலமாக இருக்கிறவர்கள் அதற்கேற்றபடி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதெல்லாம் நினைக்கிறேன். ஏதாவது ட்ரெஸ் போட்டு வந்துடுவாங்க, அதை பார்த்தா நமக்கே வாமிட்டாக வரும். சொல்லுவாங்க, நான் க்யூட்டாக இருக்கேன்ல, க்யூட்டாக இருக்கிறேன்னான்னு கேட்க மாட்டாங்க. நான் க்யூட்டாக இருக்கிறேன்ல, என் கம்மல் அழகாக இருக்கிறேன்ல, மூஞ்ச பாரு. தங்களை தாங்களே வச்சுக்கொள்கிறார்கள். எப்படி? நான் நல்லா பாடுறேன்ல, நான் விளையாடுவேன், பிரிமானவர்களே நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன்ல. தங்களை தாங்களே பண்ணாதீங்க. அதாவது தன்னைத்தானே மெச்சிக்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன். அப்படின்னு சொல்லுங்களேன். மற்றவங்க சொல்லணும், நீ அழகா இருக்கிற, நீ நல்லா நான் சமையல் பண்ணீங்களா, அப்படியேங்கப்பா நான் சமையல் பண்ணேன்னா ஒரு தடவை என் சாப்பாடு நீங்கள் தொட்டிங்க, அடுத்து யார் சாப்பாடும் தொட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அதோடு செத்து போயிடுவீங்க நீங்க. தன்னைத்தானே வச்சு கொள்கிறவர்கள். அடுத்தது, சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டேன். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு அவங்களை அளந்துக்கிறது. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் தங்களுக்குள்ளே தங்களை நம்மளே எப்படி எங்களை அளந்துட்டு அப்ப என்ன அர்த்தம்? நான் சிறதான் கரெக்டு, நான் போடதான் கரெக்டு, நான் பேசதான் கரெக்டு, நான் ஆடுறதான் கரெக்டு. அப்படிப்பட்டவர்கள் புத்திமான்கள் அல்ல. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஆலோசகன், எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு மென்டர் இருக்கணும், நான் புத்தி சொல்வதற்கு. ஓகேயா? இல்லை நிச்சயமா செழிக்கவும் முடியாதியா? நமக்கு ஆலோசனை கர்த்தர் ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறா. உபாத்தியாயர்கள் அநேகராக இருந்தாலும் தகப்பன்மார் ஒருவரே. உங்களுக்கு கர்த்தர் ஆவிகள் தகப்பன் கொடுத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை கேட்குறீங்க. எனக்கு என்று மென்டர் உண்டு, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க.
தங்களை தாங்களே அளந்து கொண்டு தங்களை தாங்களே வச்சுக்கொண்டு தாங்களே புத்திமான் சொல்லுகிறவர்கள் யார் அல்லவா அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, இந்த சத்தம் அல்லேலூயா. 4 ஆசீர்வாதங்கள் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். தாவீதை சக்கரவர்த்தியா மாற பண்ணினார், அபிகாயில் ராஜாத்தியா மாற பண்ணினார், சகரியா காரிசத்தை உண்டாக்கி அவன் ஆலோசனைக்காரனை மாற பண்ணினார். காரணம் என்ன? அவர்கள் புத்திமான்கள், மகா புத்திமான்கள். யார் அவர்கள்? அறிவை தேடும், நடக்கை செவைப்படுத்திக் கொள்ளும், உதடுகளை அடக்குகிறவர்கள், நீடிய சாந்தமுள்ளவர்கள், உதடுகளை ஞானமாக விளங்க பேசுகிறவர்கள், கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளும் புத்திமான்கள். எது செய்யக்கூடாது? நம்மை நாமே புத்திமான் என்று சொல்லக்கூடாது, நமக்கு நாமே முடிவு செய்து நம்மை நாம் மெச்சிக்கொள்ளக்கூடாது. அப்படி செய்கிற புத்திமான்கள் அல்ல. கர்த்தர் நம்மை புத்திமான்களாய் மாற பண்ணுவாராக. சபை ஆமென் சொல்லுவோம், சத்தம் ஆமென் சொல்லுவோம். பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நானும் நீங்களும் இந்த செய்தியை கேட்ட பிறகு புத்திமான்களாய் மாறிட்டோம்ல. அல்லேலூயா. ஆண்டவனோடு பேசினார். இந்த நாள் வரை புத்திமான நடக்கல, கண்களை மூடி அநேக விதத்துல என் வாய் காவல் வைக்கல, நான் நீடிய சாந்தமா நான் இருக்கல, அறிவை நான் தேடல, நடக்கை செவ்வைப்படுத்தல, உதறல் ஞானமான வார்த்தையில பேசவில்லை, கடிதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தரை புத்திமான மாற பண்ண வேண்டும் சொல்லுகிறவர்கள் உட்கார்ந்தவனமா 2 கரங்களை உயர்த்தி பரிசுத்த இயேசு நாமத்தாலே இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய புத்திமான்களை மாற பண்ணுவீராக, என்னுடைய புத்திமான்களை மாற பண்ணுவீராக. நீ சொன்ன ஆசீர்வாதங்களை உண்டாவதாக. கேட்பது மாத்திரமில்லை, அதனுடைய நடந்து கொள்ள உதவிச்சியும் இந்த யூடியூப்ல செய்தி கேட்கிற அத்தனை பேர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை அவர்களோடு கூடவே இருப்பதாக ஜெபிக்கிறேன், அவர்களோடு கூட இருப்பதாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. சில அறிவிப்புல சொல்லிவிட்டு பின்பு நாம் காணிக்கறது சொல்ல போகிறோம். என்னோட அறிவு சொல்லிடுறேன் நான். முதலாவதாக செப்டம்பர் 25ஆம் தேதியோட காரியங்கள்.